भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மேயாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தி ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப் பதுமத் தளர்மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தம்துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அபகதமதமானைரந்திமோபாய நிஷ்டைः அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜன சுகிருத்பிர்நிர்ஜித க்ரோதலோபைः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகாம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற நம்மாழ்வார், இந்த நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானை பரிபூர்ணமாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி ஆழ்வார் அனுபவித்த அனுபவங்கள் ஒவ்வொரு திருவாய்மொழியும் ஒவ்வொரு பதிகங்களும் ஒவ்வொரு அனுபவத்தை ஆழ்வார் எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்கிற அந்த அனுபவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இதில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கின்ற திருவாய்மொழி 7ஆம் பத்திலே இருக்கக்கூடிய
9ஆம் திருவாய்மொழி, என்னைக்கும் என்னை என்கிற திருவாய்மொழி. இதுபோல வேறு திருவாய்மொழியே கிடையாது என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு திருவாய்மொழியை பற்றி நாம் பேசும் பொழுதும் ஒவ்வொரு உபன்யாசகரும் என்ன சொல்கிறார்கள் என்னால், இதை போல ஒரு திருவாய்மொழி கிடையாது. அந்த அனுபவத்தை இட்டு பார்க்கும் பொழுது இதை போல ஒரு திருவாய்மொழி நிச்சயமாகவே கிடையாது என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் இந்த திருவாய்மொழியிலே என்ன விசேஷம் என்னால், இதை போல ஒரு திருவாய்மொழியே கிடையாது என்று வேறொருத்தர் சொல்ல வேண்டாதபடிக்கு ஆழ்வாரே சொல்லியிருக்கிறார், இதை போல ஒரு திருவாய்மொழி கிடையாது இந்த திருவாய்மொழியில். அப்படி ரொம்ப உயர்ந்த திருவாய்மொழி. பொதுவாக ஒரு திருவாய்மொழியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்னால் அதற்கு முன் திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன சங்கதி என்று பார்த்து கொண்டே வருவோம். ஆனால் இந்த திருவாய்மொழியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திருவாய்மொழியினுடைய சங்கதியை மட்டும் பார்த்தா நமக்கு அவ்வளவு ஸ்பஷ்டமா இதனுடைய ஒரு பெருமை நமக்கு புரியாது. கொஞ்சம் முன்னால ஒரு 4-5 திருவாய்மொழிக்கு முன்னாலேருந்து இந்த சங்கதிகளை பார்த்துட்டு வந்தாத்தான் இந்த திருவாய்மொழியினுடைய ஒரு முக்கியத்துவம், இதில் ஆழ்வார் அனுபவித்த அனுபவம் எப்படி இருக்கிறது, இந்த திருவாய்மொழியுடைய பெருமை என்ன எல்லாம் நமக்கு புரியும். அதனால கொஞ்சம் முன்னாடி போவோம். நம்முடைய கேட்கக்கூடிய ஸ்ரோதாக்களுக்கும் ஒரு 4-5 திருவாய்மொழி மறுபடியும் நாம பின்னால போய் பார்த்தா போல உத்தராவலோகனம் போல அது இருக்கும். 10ஆம் திருவாய்மொழி உலக உண்ட பெருவாயா என்கிற திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் பரிபூர்ணமான ஒரு சரணாகதியை எம்பெருமான் திருவடிகளிலே பண்ணினார். பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே சரணாகதி பண்ணினார். சரணாகதி பண்ணின அடுத்த க்ஷணம் ஆழ்வார் என்ன நினைத்தார் என்னால், அடுத்த க்ஷணம் நாம் மோட்சத்துல இருக்கணும் என்று நினைத்தார். ஆனால் ஆழ்வார் மோட்சத்துக்கு போகவில்லை, இங்கேதான் இருந்தார், சம்சாரத்திலேயே தான் இருந்தார். என்னடா இன்னும் சம்சாரத்திலே இருக்குமே அப்படின்னு ஆழ்வார் யோசித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த இந்திரியங்களோடு தாம் இருப்பதை இன்னும் பார்த்தார். சம்சாரத்தில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதுல இந்திரியங்களோடு இருந்தால் அதெல்லாம் நம்ம ஒரு வழி பண்ணிடும். அதனால எம்பெருமான் ரொம்ப நமக்கு நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய், ஏன் இப்படி செய்கிறாய் என்று எம்பெருமானை பார்த்து கதறினார். அது 7ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழி. அப்படியே அந்த கதறல் என்ன எடுத்தனால் கைவிஞ்சி மோகமுற என்ன ஆழ்வார் மோகித்து விழுந்தார். ரொம்ப துக்கம் அதிகமா ஆனது. துக்கம் அதிகமா ஆனாலே என்ன ஆயிடும் ஆழ்வாருக்கு, நாயகி பாவம் தாமான தன்மை நீங்கி பராங்குச நாயகி என்கிற தன்மை ஏற்பட்டுவிடும். அந்த பராங்குச நாயகியினுடைய தன்மை ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. அந்த நாயகியினுடைய தன்மையை நிலையை தன்னாலே சொல்ல முடியாதபடிக்கு தாயார் சொல்லும் பாசுரமாக கங்குலும் பகலும் என்கிற திருவாய்மொழி அமைந்தது. தாயார் இந்த பராங்குச நாயகி விஷயமாக நீ என் செய்வதாக நினைத்திருக்கிறாய் என்று இந்த பராங்குச நாயகியை கொண்டு போய் அப்படியே அந்த திருமணத்தூண் அருகே அவளை விட்டு பெரிய பெருமாளை பார்த்து கேட்கிறா போல இருக்கக்கூடிய திருவாய்மொழி கங்குலும் பகலும் என்கிற திருவாய்மொழி. எம்பெருமான் ஆழ்வார் இப்படி மோகித்து விழுந்திருக்கிறாரே, கொஞ்சம் தரிப்பு ஏற்படுத்துவோன்னு கொஞ்சம் தரிப்பை கொடுத்தான் எம்பெருமான். கொஞ்சமா தரிப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த நாயகி பாவம்ன்றது ஆழ்வாருக்கு நீங்கவில்லை. பராங்குச நாயகியாகவே இருந்தார். 3வது திருவாய்மொழியில் என்ன பண்ணார் ஆழ்வார், பராங்குச நாயகி என்ன பண்ணினாள் என்னால், எப்படியாவது எம்பெருமானை அடைந்து விட வேண்டும், இந்த க்ஷணமே அடைந்து விட வேண்டும். அதற்கு என்ன ஆனாலும் சரி, நான் படிகடந்து இந்த குலமரியாதையை கடந்து படிகடந்து நான் புறப்படப் போகிறேன். புறப்பட்டு எங்கே போகப் போகிறேன் என்னால், தெந்திருப்பேரையில் சேர்வன் நானே, தெந்திருப்பேரையில் சேர்வன் நானே என்று தெந்திருப்பேரையில் எம்பெருமான் இருக்கிறார், நிகரில் முகில்வண்ணன் இருக்கிறார், அவரை போய் நான் அடையப் போகிறேன் அப்படின்னு ஆழ்வார் மறுபடியும் என்ன ஆரம்பித்தார். இந்த ஒரு நாயகியினுடைய தன்மை என்னால், நாயகன் வந்து கை கொள்ளும் வரை ஆறி இருக்க வேண்டும். ஆனால் அந்த குலமரியாதையை கடந்து தாம் போவதாக புறப்பட்டார். ஆனால் ஆழ்வாரால புறப்பட்டு போறதுக்கெல்லாம் சக்தி கிடையாது. மறுபடியும் ஆழ்வார் இங்கே தான் இருக்கார், திருப்புடி ஆழ்வார் அடியிலே தான் இருக்கார். சரி, எம்பெருமான் பார்த்தான், ஆழ்வாருக்கு ஏதாவது ஒன்றை காட்டி கொஞ்சம் அந்த தரிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய விஜய பரம்பரைகளை எல்லாம் காட்டினான். 2 திருவாய்மொழிகளிலே ஆழியழா என்கிற 4வது திருவாய்மொழி, கற்பாரி ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ என்கிற 5வது திருவாய்மொழி. 2 திருவாய்மொழிகளிலேயும் எம்பெருமான் உலகளந்தது, கடல் கடைந்தது, நிலமிடந்தது என்று ஒரு பல சரித்திரங்களை எல்லாம் காட்டி கொடுத்தான். அதெல்லாம் ஆழ்வார் தரிசன சமானாகாரத்தாலே அனுபவித்தார். தரிசன சமானாகாரம்னா என்ன, ஏதோ நேர பார்க்கிறா போல இருக்கு, ஆனால் அது உண்மையா இப்போ நடக்கல. ஆழ்வாருக்கு ஒரு மானச அனுபவம் எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆழ்வார் அப்படி அதெல்லாம் நிஜம்னு நினைச்சு அனுபவிச்சுட்டே இருந்தார்.
ஆனா கடைசியில தான் தெரிஞ்சது இதெல்லாம் நிஜம் இல்ல, எல்லாம் மானச அனுபவம் தான். உடனே ஆழ்வாருக்கு ஐயோ இன்னும் நாம் எம்பெருமானை அடையவில்லையே என்று பாமரு மூவுலகம் படைத்த பற்பநாபா ஓ, பாமரு மூவுலகம் அடைந்த பற்ப பாதா ஓ அப்படின்னு அந்த பரமபதம் வரைக்கும் ஆழ்வாருடைய ஆர்த்தி கேட்கும்படியாக ஆழ்வார் கதறினார். அது 6வது திருவாய்மொழி. உடனே ஆழ்வார் கதறின உடனே என்ன ஆயிடுத்து, துக்கம் அதிகமாயிடுது. மறுபடியும் துக்கம் அதிகமானா என்ன ஆயிடும், நாயிகா பாவம் ஏற்பட்டுவிடும். பராங்குச நாயகியாக மாறினார் 7வது திருவாய்மொழியிலே. அந்த 7வது திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய அந்த ஒரு வடிவழகு, வடிவழகுன்னா அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் இருக்கே, அந்த திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமாக ஆழ்வாருடைய அப்படியே அந்த தரிசன சமானாகாரமாக மானசானுபவமாக ஆழ்வாருடைய கண்முன்னே தோன்றியன. எல்லாம் ஒன்னொன்னா ஆழ்வார் அனுபவித்தார். ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூத்தங்கொலோ அறியேன், கண்கள் இப்படி இருக்கிறது, எம்பெருமானுடைய திரு காதுகள் இப்படி இருக்கிறது, திருமூக்கு இப்படி இருக்கிறது, திரு அதரம் இப்படி இருக்கிறது என்று எம்பெருமானுடைய இந்த சௌந்தரியத்தை அனுபவித்தார். ஆனால் அனுபவித்தார்னு சொன்னா ரொம்ப துக்கத்தோடு தான் அனுபவித்தார். கீழே ஒரு திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய லாவண்யத்தை அனுபவித்தார். சௌந்தரியம் லாவண்யம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், சின்ன வித்தியாசம். ரெண்டுமே வடிவழகுதான்னு சொன்னாலும் சின்ன வித்தியாசம் என்னன்னா, சௌந்தரியம்னு சொன்னால் அவயவ சோபை, ஒரு ஒரு அவயவமா தனியா அனுபவிக்கிறது இருக்கே அது சௌந்தரியம்னு பேர். அதாவது அந்த ஒவ்வொரு அவயவத்தினுடைய அழகு அது சௌந்தரியம் என்று சொல்லுவார்கள். லாவண்யம்னு சொன்ன அது சமுதாய சோபை, மொத்தமா அழகா இருக்கிறது. நம்ம லோகத்துல எத்தனையோ பேரை பார்க்கிறோம், மொத்தமா பார்த்தா அழகா இருப்பா, ஆனா ஒரு ஒரு அவயவமா எடுத்து பார்த்தா அவ்வளவு அழகா இருக்க மாட்டேன். இன்னும் சில பேர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு ஒரு அவயவமா கண் அழகா இருக்கு, காது அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, ஆனா மொத்தமா பார்த்தா அந்த அளவுக்கு அழகா இல்ல. இப்ப சௌந்தரியம் இருந்தா லாவண்யம் இருக்காது, லாவண்யம் இருந்தா சௌந்தரியம் இருக்காது. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் அவனுக்கு சௌந்தரியமும் இருக்கின்றது, லாவண்யமும் இருக்கின்றது. அப்படி கீழே திருக்குறுங்குடி எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் அனுபவித்தாரே, அதிலே லாவண்யத்தை அனுபவித்தார். அந்த திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் என்ன வித்தியாசம்னு காட்டினார். அங்க அப்ரீத்தி அப்ரீத்தி ரெண்டும் தலையெடுத்தது. அது ஆழ்வார் சந்தோஷமாகவும் பாடினார், துக்கத்தோடவும் பாடினார். ஆனால் இந்த ஏழையராவி உண்ணும் என்கிற பதிகத்திலே இங்க வெறும் துக்கம் மட்டும்தான். ஐயோ எல்லாம் என்னை இந்த எம்பெருமானுடைய அவயவங்கள்லாம் என்னை நலிகின்றனவே அப்படின்னு ரொம்ப ஆழ்வாருக்கு ரொம்ப துக்கம். 2 திருவாய்மொழியா ஆழ்வாருக்கு துக்கம். இந்த 7ஆம் பத்தே எப்படி வரும்னா, ஒரு சந்தோஷம் ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம் ஒரு துக்கம்னு மாறி மாறி வரும். அப்ப 4ஆம் திருவாய்மொழி 5ஆம் திருவாய்மொழி அது சந்தோஷமா இருந்தது. ஆழ்வார் எம்பெருமானுடைய விஜய பரம்பரைகளை எல்லாம் அனுசந்தித்து மகிழ்ந்தார். 6வது திருவாய்மொழி 7வது திருவாய்மொழி ரொம்ப ஆழ்வார் துக்கப்பட்டார். 7வது திருவாய்மொழியிலே நாயிகா பாவத்தை அடைந்து விட்டார். அந்த நாயகிக்கு அத்தனை துக்கம் ஏற்பட்டதுன்னு பார்த்து 7ஆம் திருவாய்மொழி முடிந்தது. ஒரு நிமிஷம் ஆழ்வார் 8ஆம் திருவாய்மொழின்னு ஆரம்பிக்கல, தம்மை பார்த்தார். பார்த்தா ஆழ்வார் என்ன நினைத்தார், இத்தனை துக்கம் ஏற்பட்டதே, இத்தனை துக்கம் ஏற்பட்டிருந்தால், சாதாரணமா ஒருத்தனுக்கு இவ்வளவு துக்கம் ஏற்பட்டிருந்தா நிச்சயமா பிராணன் போயிடும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு இத்தனை நாளைக்கு பிராணன் போயிருக்கணும், ஆனா பிராணன் இன்னும் போகலையே, இத்தனை துக்கத்தையும் தாண்டி நான் நிற்கிறேனே, இன்னும் நான் இருக்கேனே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சார். யோசித்தால் இது எம்பெருமானுடைய ஒரு திவ்யமான சங்கல்பம் தான் இதுக்கு காரணம்னு ஆழ்வாருக்கு புரிந்தது. உடனே எம்பெருமானுடைய என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இத்தனை நாளைக்கு நான் என்னுடைய பிராணன் போயிருக்கணும், ஆனால் இத்தனை துக்கம் ஏற்பட்ட பிற்பாடு கூட நான் இன்னும் இங்க இருக்கேனேன்னு எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான ஒரு கல்யாண குணத்தை நினைத்தார். உடனே ஆழ்வார் கொஞ்சம் தரிப்பு ஏற்பட்டது. எம்பெருமான் பார்த்தான். உடனே முன்னாடி ஓடி எம்பெருமான் நின்றுட்டான். நின்றுட்டு, ஆழ்வீர் என்ன பார்த்துட்டு இருக்கீர் அப்படின்னா, இதுதான்ப்பா இத்தனை நாளி எனக்கு பிராணன் போயிருக்கணும், ஆனால் இன்னும் போகலையே, என்ன உன்னுடைய ஆச்சரியமான ஒரு சங்கல்பம் இப்படி இருக்கிறதே அப்படின்னு ஆழ்வார் சொன்னாராம். உடனே எம்பெருமான் சொன்னான், ஆழ்வீர் இது ஒண்ணுதான ஆச்சரியம், என்னிடத்துல எத்தனை ஆச்சரியம் இருக்கு இன்னும் பாரும் அப்படின்னு தன்னுடைய அந்த விருத்த விபூதிகத்துவம், மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு இவை என்ன நியாயங்களே, என்ன பிரகாரம், எதை பார்த்தாலும் எம்பெருமான் தான், தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் என்று எல்லாம் அந்த ஜகதாகாரம்னு சொல்லுவா. அப்படி ஜகத்து முழுக்க எம்பெருமானுடைய சரீரமாக இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியத்தை காட்டி கொடுத்தான் எம்பெருமான். அதை பார்த்து ஆழ்வார் ஆச்சரியப்பட்டார்.
எம்பெருமானுக்கு என்ன நினைவு அப்படின்னா, இவர் இப்படிதான் அழுதுன்னு இருப்பார், ஒரு திருவாய்மொழி அழுவார், ஒரு திருவாய்மொழி சந்தோஷப்படுவார், ஏதாவது போக்கு காட்டி காட்டி அப்பப்போ மோட்சம் வேணும்னு கேட்பார், கைங்கரியம் வேணும் அப்படின்னு கேட்பார், ஏதாவது ஒரு போக்கை காட்டி இவர் அப்படி 10ஆம் 10 வரைக்கும் அழிச்சுட்டு போயிடலான்னு எம்பெருமான் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா இப்போ அந்த 8ஆம் திருவாய்மொழி முடிந்தது. அதுக்கப்புறம் தான் ஆழ்வாருக்கு தெரிந்தது, ஓஹோ நாம ஒண்ணு கேட்டா இவன் எதையோ ஒன்னத்தை காட்டி போக்கு காட்டி நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், இவனை விடக்கூடாது, இப்ப உன்னை பிடிச்சு கேட்டு நேர எம்பெருமான் முன்னாடி மடிப்பிடித்து கேட்கிறாருன்னு அழகா சொல்றான். மடிப்பிடித்து கேட்கிறாருன்னா, அந்த காலத்துல வஸ்திரம் உடுத்திட்டு இருந்தா இந்த மடியை அப்படியே ஒருத்தன் நன்னா பிடிச்சிட்டானாக்கா இவனால இன்னும் நகர முடியாது. இந்த காலத்துல சொல்லணும்னா சட்டை போட்டு இருப்பா, இந்த சட்டை காலர்னு இருக்கும், இந்த காலரை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனால இன்னும் நகர முடியாது. அப்ப பதில் சொல்லிட்டு தான் அவனால போய், இவன் விட்டாதான் அவனால போக முடியும், பதில் கிடைக்கிற வரைக்கும் இவன் விடமாட்டான். அது போல மடி பிடித்து, இந்த பாரு நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு காட்டுற, கீழே நான் மயங்கி விழுந்தேன், உடனே விஜய பரம்பரைகளை காட்டினார், அதுக்கப்புறம் உன்னுடைய வடிவழகு என்ன பாடாப்படுத்துறதுன்னு சொன்ன உடனே இந்த ஆச்சரியமான இந்த விருத்த விபூதிகத்துவத்தை காட்டினார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்ன மோட்சத்துக்கு நீ அழிச்சுட்டு போன்னு நான் கேட்டு இருக்கேன், ஏன் இன்னும் எனக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டேன் என்கிறாய், பதில சொல்லு, நேர் பதில எனக்கு சொல்லிடு அப்படின்னு சொன்னா எம்பெருமான் என்ன பதில் சொல்றது, நேர் பதில சொல்லி ஆகணும். இந்த திருவாய்மொழிக்கு உள்ள வரத்துக்கு முன்னாடி ஆழ்வாருக்கு அந்த பதிலை எம்பெருமான் சொல்லி விடுகிறான். என்ன பதில் அப்படின்னா, ஆழ்வீர் ரொம்ப பெரிய பதில்லாம் இல்ல, சாதாரண ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தான். என்ன பதில் அப்படின்னா, உம்மை கொண்டு திருவாய்மொழி பாட வைக்க வேண்டும் என்று எனக்கு எண்ணம், அந்த திருவாய்மொழி மூலமாக என்னுடைய பக்தர்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய அடியவர்கள் எல்லோரும் என்னுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், இதுக்காக தான் காணும் உண்மை இங்க வச்சிருக்கேன், இதுதான், வேற ஒரு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஆழ்வாருக்கு அப்படியே அந்த பதிலை கேட்டு ஆழ்வார் அப்படியே உருகி விட்டார். ஐயோ, இத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த இவ்வளவு பெரிய கைங்கரியத்தை எனக்கு கொடுத்தாயே, இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இப்படி தாழ்ந்தவனான எனக்கு இவ்வளவு பெரிய பேற்றை கொடுத்தாயே, என்ன உன்னுடைய நீர்மை, என்ன உன்னுடைய எளிமை, என்ன எப்பேற்பட்ட எளிமை, எப்பேற்பட்ட நீர்மை, அப்படி ஒரு தோஷத்தோடு கூடின என்னை அங்கீகரித்திருக்கிறாயே, இப்படி நீ எனக்கு பண்ணின வந்த விசேஷமான ஒரு கடாட்சம், என்னை விஷயீகரித்திருக்கிறாயே, இதற்கு நான் என்ன கைமாறு உனக்கு பண்ண போகிறேன், என்ன கைமாறு பண்றது உனக்கு, என்ன கொடுக்கிறது என்று இதேதான் இந்த 10 பாசுரங்களிலேயும் எம்பெருமான் தன்னை விஷயீகரித்தமை, அதற்கு தம்மிடத்திலே ஒரு கைமாறு இல்லாமை என்ன, இந்த 2 விஷயங்களைத்தான் ஆழ்வார் இந்த பதிகத்திலே தெரிவிக்கிறார். அப்ப இந்த பதிகத்துக்கும் போன பதிகத்துக்கும் சங்கதின்னு பார்த்தா அது அப்படியே சரியா நமக்கு புரிந்து விடாது. ஒரு 7-8 பதிகம் பின்னாடியிலேருந்து வந்தாதான் என்ன நடந்திருக்குன்னு நாம ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ இப்படி நடந்திருக்குன்னு புரியும். அதனால ஒரு 7-8 திருவாய்மொழியுடைய சங்கதியை சேர்த்து அடியேன் இங்கே விண்ணப்பித்தேன். இந்த விஷயம் இங்கே ஆழ்வார் இந்த திருவாய்மொழி ஆரம்பிக்கிறாரே, அந்த இடத்துல அந்த அவதாரிக்கை 736,000 படியில நம்பிள்ள லோகாச்சாரியர், இப்ப அடியேன் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அங்க 736,000 படியில இருக்கிற விஷயம்தான். ஆனா இது ரொம்ப விசேஷமாக நம்பிள்ள எப்படி காட்டியிருக்கிறார்னா, எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சம்வாதம் போல நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். அழகான விஷயங்கள், சில விஷயங்கள். ஆழ்வார் என்ன கேட்கிறார், இங்க எம்பெருமானை பார்த்து, இச்சம்சாரத்திலே பொருந்தாதிருக்கிற என்னை இங்கு வைத்ததுக்கு ஹேத்துவன் என்ன, பாரு எனக்கு இந்த சம்சாரத்திலே ஒரு பொருத்தம்ன்றது இல்லவே இல்லை, எனக்கு அடியோட இங்க இருப்பு கொள்ளல, ஆனா என்னை நீ இங்கேயே வைத்திருக்கிறாய், இதுக்கு என்ன காரணம் நீ சொல்லு என்று கேட்டார். உடனே நம்மை இதுக்கு ஒரு ஹேது நிர்பந்தித்து கேட்க வேண்டுமோ, என்ன ஆழ்வீர், இதுக்கு ஒரு காரணம் கேட்க வேண்டுமா, நீர் என்ன பண்ணியிருந்தீர், ருசி வாசனா அப்படின்னு சொல்ற வாசனா ருச்சினால சப்தாதி விஷயங்களிலேயே இத்தனை காலம் மண்டி கிடந்தீர், அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் நீர் வெளியில வந்து விட முடியாது அப்படின்னு சொன்னார். இத்தனை நாள் இருந்தே இல்லையோ, அதுல இருக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம், அது என்ன சொல்றாருன்னா, வாசனா ருச்சி கிடந்ததாகில் அவத்தாலே இருந்தால் ஆகாதோ, அங்கேயே இருந்த என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு எம்பெருமான் கேட்டாராம். அதுக்கு மேலே அவையும் கிடக்க செய்தே அவற்றையும் பாராதே எனக்கு மயர்வர மதிலம் அருளி பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்ட பின்பும் என்னை இங்கு வைக்கிறதன். நீ சொல்ற பதில் சரிதான்ப்பா, இங்க நான் எத்தனையோ ஜென்மமா நான் இங்க பிறந்துட்டே இருக்கேன், அந்த சப்தாதி விஷயங்கள்ல மண்டி கிடக்கிறேன், இல்லைன்னு சொல்லல, ஆனால் அப்படி இருந்த என்னை அப்படியே விட்டுட்டு இருந்தா நான் உன்னை கேள்வியே கேட்க போறது இல்லை. சப்தாதி விஷயங்கள்ல நானும் இவாளை போலவே இந்த சம்சாரிகளை போலவே உண்டியே உடையே உகந்தோடும் என்ன அப்படியே இருந்திருப்பேன். ஆனா நீ என்ன பண்ண, நடுவுல எனக்கு
மயர்வர மதிநலம் அருளினாய். அப்ப மயர்வர மதிநலம் அருளின பிற்பாடு இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் தாழ்ந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரிந்த பிற்பாடு நீ இங்கே வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? அது தப்பு இல்லையா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார் என்று வடிம்பிட்டு கேட்க, உடனே எம்பெருமான் சொல்றான், ஆமா நீர் என்ன மறந்துட்டீரா? நீர் சொன்ன வார்த்தையை நீரே மறந்துட்டீரா ஆழ்வீர்? அப்படியா? நான் என்ன வார்த்தை சொன்னேன்? முன்னையே நீர் சொல்லி வைத்தீரே. என்ன சொன்னீர்னா, தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே என்று போக்கி வைத்தீராக சொன்னீரே. ஆன பின்பு நாம் வேண்டினபடி விநியோகம் கொள்ள கடவோம் அன்றோ அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து கிடிக்கி பிடி கேள்வி எம்பெருமான் கேட்டு விட்டான். என்ன என்ன நீர் பேசினது மறந்து போயிட்டு போல் இருக்கு. 2ஆம் பத்து முடியும் பொழுது தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே, எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீர் சொன்னீரே. அப்போ உனக்கு எப்ப மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேனோ அன்னைக்கு நான் கொடுப்பேன். அது வரைக்கும் நீர் என்ன நிர்பந்தம் எல்லாம் படுத்த முடியாது அப்படின்னு எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து சொன்னான். உடனே ஆன பின்பு நாம் வேண்டினபடி விநியோகம் கொள்ள கடவோம். எனக்கு எப்படி இஷ்டமோ நான் அதை பண்ணிக்கிறேன். நீர் என்னுடைய சொத்துன்னு தெரிஞ்சுட்டீர், தனக்கேயாக எனை கொள்ளு மீதேன்னு சொல்லிட்டீர். அதுக்கப்புறம் ஏன் மோட்சம் கொடுக்கல அப்படின்னு நீர் கேட்கக்கூடாது. எனக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு நான், எனக்கு என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு நான் கொடுப்பேன். நமக்கு அதிசயத்தை பிறப்பிக்கை உமக்கு ஸ்வரூபமாய் இருக்குமிரே. உண்டா இல்லையா? சேஷிக்கு அதிசயத்தை விளைவிக்கை தான் சேஷபூதனுக்கு ஸ்வரூபம் அப்படின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு கைங்கரியம் பண்ணி சந்தோஷத்தை விளைவிக்க வேண்டும். இது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ நன்னா தெரியும். ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்? இப்ப வேற வழி இல்லை, தானே மாட்டிட்டார். தன்னுடைய அவருடைய ஆழ்வார் சொன்ன ஒரு வாக்கு மூலத்தினாலேயே ஆழ்வாரை மடக்கிட்டான் எம்பெருமான். ஆமா நான் தான் சொல்லி வச்சிருக்கேன், தனக்கேயாக எனை கொள்ளும் மீதேன்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்றது, ஏதோ சொல்லிட்டேன், இப்ப என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு ஆழ்வார் நம்ம பதில் சொல்ல முடியலையேன்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல எம்பெருமான் மேலே அப்படியே பேசுகிறான். ஆன பின்பு உம்மை கொண்டு ஸ்ரீ பீஷ்மரை சரதல்பத்திலே இட்டு வைத்து நாட்டுக்கு வெளிச்சிறப்பை பண்ணி கொடுத்தா போலே நமக்கும் நம் உடையாருக்கும் பொதுபோக்காக சில பிரபந்தங்களை பண்ணுவிக்க பார்த்தோம். அது தலை கட்டும் தனையும் காணும் உம்மை வைப்பது, இங்கே வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீர்? ஏதோ நான் இங்க வச்சு சப்தாதி விஷயங்களோட இதுல நடுவுல, அதாவது இந்த இந்திரியங்களுக்கு நடுவுல உண்மை வைத்து உண்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிறேன் தானே ஆரம்பித்தீர். 7ஆம் பத்த நலிவான் என்ன மென்னுகின்னாய், அதெல்லாம் கிடையாது. உண்மை ஒரு பீஷ்மர் போல சரதல்பத்திலே, பீஷ்மர் எப்படி அந்த சரதல்பத்திலே இருந்து கொண்டு பெரிய உலகத்துக்கெல்லாம் பெரிய விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தை கொடுத்தாரோ, உலகத்துக்கெல்லாம் உபகாரமாக அந்த ஒரு பெரிய ஒரு கிரந்தத்தை கொடுத்தாரோ, அது போல உம்மை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்து நான் என்ன பண்ணேன், நமக்கும் நம் உடையாருக்கும் பொதுபோக்காக சில பிரபந்தங்களை பண்ணுவிக்க பார்த்தோம். அது தலை கட்டும் தனையும் காணும் உம்மை இங்கே வைப்பது. வேற வழியே கிடையாது. 1010ன்னு முதல்ல நீர் ஆரம்பிச்சு விட்டீர். அதனால 1000 பாசுரம் வர வரைக்கும் நீர் எங்கேயும் போக முடியாது, இங்கேயே தான் இருக்கணும். அதனால 1000 பாசுரம் முடிஞ்சாதான் உண்மை அனுப்புவேன் அப்படின்னு எம்பெருமான் பதில் சொன்னான். உடனே நேரான பரிகாரம் தன்னை அருளி செய்ய இவரும் மத்தை அனுசந்தித்து சர்வேஸ்வரனாய் அவாப்த சமஸ்த காமனாய் சர்வ பிரகார பரிபூர்ணனாய் இருக்கிற அவன் தனக்கு ஒரு குறை உண்டாய். அக்குறை பின்னை தம்மை கொண்டு தீர்ப்பதாக சொன்ன வார்த்தையை பொறுக்க மாட்டித்திலர். ஐயோ என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், நம்ப முடியலையே என்னால. அவன் என்ன சொன்னார்? எப்பேற்பட்ட எம்பெருமான் அப்படின்னா, சர்வேஸ்வரனாய் எல்லோருக்கும் தலைவனானவன், அவாப்த சமஸ்த காமனாய் எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவன், சர்வ பிரகாரத்தாலும் பரிபூர்ணன். எம்பெருமானுக்கு ஒரு குறைன்னு ஒண்ணு உண்டான்னு. இப்ப நமக்கெல்லாம் ஒரு குறை, சின்ன வயசுல நிறைய படிக்கணுமேன்னு ஒரு ஆசை, படிக்கிறோம், படிப்பு இருந்தா நல்லா இருக்குமேன்னு. படிச்ச உடனே வேலை கிடைக்கலையேன்னு குறை, வேலை கிடைச்சதுன்னா கல்யாணம் ஆகலையேன்னு குறை, கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கலையேன்னு குறை, குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அதுக்கு ஒரு இது படிக்க வைக்கணும்னு குறை, அப்புறம் அதுக்கு கல்யாணம், அதுக்கு வேலை அப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் அந்த ஆசைன்றது என்னைக்குமே தீரவே தீராது, வந்துட்டே இருக்கும். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா சர்வ பிரகாரத்தாலும் பரிபூர்ணன். அவன் சர்வா அந்த அவாப்த சமஸ்த காமன். ஒரு குறைன்றதே எம்பெருமானுக்கு கிடையாது, பரிபூர்ணனாச்சு. அதுக்கு மேல அவன் எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவன். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு குறை. என்ன குறைனா, இந்த அடியவர்கள்லாம் அனுபவிப்பதற்கு நல்ல பிரபந்தம் ஒண்ணு இருந்தா தேவலாமே அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு குறையாம். சரி, நல்ல பிரபந்தத்தை ஒண்ணு
நாம உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா, யாரையாவது விட்டு ஒரு பிரபந்தத்தை நாமே பாடுவித்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி எம்பெருமான் என்ன பண்ணான்னா, தம்மை கொண்டு தீர்ப்பதாக சொன்ன வார்த்தையை அத்தனை பேர் இருக்கும் பொழுது தம்மை கொண்டு இந்த இந்த எனக்கு இந்த குறை ஏற்பட்டிருக்கிறது, திருவாய்மொழின்னு ஒரு திவ்ய பிரபந்தம் வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், அந்த திருவாய்மொழியை உம்முடைய வாக்காலே உம்மை கொண்டுதான் பாடுவித்து வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வாருக்கு ஒண்ணுமே தலகாலே புரியலையா. உடனே என்ன சொன்னார் ஆழ்வார், தனக்கு சில பிரபந்தங்கள் வேண்டினால் அது கீழான ஞான சக்தியாதிகளால் குறைவற்ற ஸ்ரீ வேதவியாச பகவான், ஸ்ரீ வால்மீகி பகவான், ஸ்ரீ பராசர பகவான் தொடக்கமானார். செந்தமிழ் பாடுவார் என்று சொல்லப்படுகின்ற முதலாழ்வார்கள் இவர்கள் எல்லோரும் உண்டாயிருக்க அனாதி காலம் சம்சாரத்திலே பழகி சப்தாதி விஷயங்களிலே அந்நியபரனாய் அசன்னேவச பவதி என்கிறபடியே அசத்கல்பனாய் உருமாய்ந்து போன என்னை கொண்டு கவி பாடுவித்துக் கொள்வதாக சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இது ஒரு நீர்மை இருக்கும்படியே இது என்ன நீர்மை, இது என்ன நீர்மை என்று அப்படியே ஆழ்வார் துடிக்கிறார். இத்தனை நாள் எம்பெருமான பிரிந்து துடித்தார், இப்ப எம்பெருமான் சொன்ன வார்த்தையை கேட்டு துடிக்கிறார். என்ன சொல்லிட்டார் ஆழ்வார் அப்படின்னா, தனக்கு சில பிரபந்தங்கள் வேண்டினால் அதுக்கு யாரை கொண்டு பாடுவிக்கணும் அப்படின்னா, நல்ல ஞான சக்திகளாலே பரிபூர்ணரா இருக்கக்கூடியவர்கள் வேதவியாசரை கொண்டு ஒரு திருவாய்மொழியை பண்ணியிருக்கலாம், இல்ல வால்மீகியை கொண்டு பண்ணியிருக்கலாம், இல்ல பராசரரை கொண்டு பண்ணியிருக்கலாம், இல்ல அவ்வளவு வேண்டாம் செந்தமிழ் பாடுவார் முதலாழ்வார்கள் இருக்காளே அவர்களை கொண்டு இந்த திருவாய்மொழியை பாடுவித்து கொண்டிருக்கலாம் எம்பெருமான். ஆனால் அப்படி அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்ன பண்ணா, அனாதி காலமாக சம்சாரத்திலே பழகி சப்தாதி விஷயங்களிலே அந்நியபரனாய், எனக்கு இந்த சப்தாதி விஷயங்களை தவிர வேறொன்னு தெரியவே தெரியாது, என்னை கொண்டு நான் எப்படி இருந்தேன்னா அசன்னேவச பவதி, அப்படியே அவ இருந்தாலும் இல்லை என்று இல்லாத ஒரு கோஷ்டியிலே கணக்கிடும்படியாகத்தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை கொண்டு அசத்கல்பனாய் உருமாய்ந்து போன கர்மங்களாலே உருமாய்ந்து போன என்னை கொண்டு இப்படி கவிபாடுவித்துக் கொள்வதாக சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இது என்ன நீர்மை, என்ன அவனுடைய எளிமை, என்ன அவனுடைய சௌலபியம், என்னை கொண்டு அவனுடைய ஒரு பெருமைகளை எல்லாம் கவிபாடுவித்து வைக்க எம்பெருமான் திருவுள்ளம் பத்தினானே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த கல்யாண குணத்தை என்னவென்று பாடுவேன் என்று எம்பெருமானுடைய அந்த நீர்மையை அப்படியே ஆழ்வார் சர்வேஸ்வரன் திறத்தில் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்து அதுக்கு ஒரு பிரத்யுபகாரம் காணாமையாலே தடுமாறி செல்கிறது. திருவாய்மொழி என்ன பண்றார் ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் பண்ணின உபகார பரம்பரைகளை எல்லாம் அனுசந்தித்து இத்தனையும் எனக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, நிர்ஹேதுகமாக வந்து என்னை விஷயீகரித்து எனக்கு மயர்வர மதிநலம் அருளி எனக்கு என்னை கொண்டு இந்த திருவாய்மொழியை பாடு வித்து கொண்டாயே, நான் உனக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்றது, உனக்கு ஏதாவது ஒரு கைமாறு பண்ண வேண்டாமா அப்படின்னு ஆழ்வார் தடுமாறுகிறார் இந்த திருவாய்மொழியிலே. ஏன்னா இதுதான் இந்த திருவாய்மொழியினுடைய ஒரு அவதாரிக்கை சங்கதி. அப்படி இந்த திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரம் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார், மிகவும் நீசனாயிருக்கிற என்னை ஞானம் சக்தி முதலின உடையவனாம்படி பண்ணி என்னை இட்டு திருவாய்மொழி பாடுவித்துக் கொண்ட உபகாரத்தை நினைக்க தரித்திருக்க இல்லேனே என்கிறார். இத்தனை நாள் நாம் அனுபவித்தது 36,000 படி எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சம்வாதம் போல இருந்தது. மேலே நாம் பாசுரங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம். இத காஞ்சி சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகையை கொண்டு அனுபவிப்போம். அதுல முக்கியமான சில ஸ்தலங்கள், அது 36,000 படியில என்ன விசேஷம் என்று காஞ்சி சுவாமியே காட்டியிருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் நாம் 36,000 படிய உள்ள போய் அந்த அனுபவிக்கலாம். என்ன இப்போ நாம் அனுபவிக்க போறது, இனிமே அனுபவிக்க போகிறது திவ்யார்த்த தீபிகை. அதுல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் முதல் பாசுரத்திலே, இந்த உபகாரத்தை நினைக்க தரித்திருக்க இல்லேனே என்கிறார். ஐயோ இதை நினைக்க நினைக்க எனக்கு தரிப்பே இல்லையே என்று முதல் பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னைக்கும் என்னை உய்யக் கொண்டு போகிய அன்னை கண் என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய் நின்ன என் சோதியை என் சொல்லி நிற்பனோ. எண்ணெய், அந்த எண்ணெய்ன்ற வார்த்தைக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கா. என்ன எண்ணெய்னா எப்படிப்பட்ட எண்ணெய்? நெடுநாளாக எம்பெருமானுடைய விஷயீகாரம் பெறாதிருந்த அடியேனை எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினான். என்னைக்கு அருளினான்? நேத்திக்கு அருளினான். அது எம்பெருமானுடைய கடாட்சம் இல்லாமல் நான் எத்தனை காலம் இருந்தேன் அப்படின்னா, அது எத்தனை காலம் இருந்தேன்னு எப்படி சொல்றது? லட்சம் ஜென்மமோ கோடி ஜென்மமோ கோடி கோடி ஜென்மமோ அத்தனை காலம் எம்பெருமானுடைய விஷயீகாரம் இல்லாமல் தான் இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை, அதாவது
கோடி ஜென்மங்களாக எம்பெருமான் யாருன்னே தெரியாமல் இருந்த என்னை ஒரே நாள்ல எம்பெருமான் என்ன ஆக்கிட்டான்னா மயர்வர மதிலம் அருளி என்னை ஒரு ஆழ்வாராக ஆக்கிட்டானே, இது என்ன விசேஷம்? அப்படிப்பட்ட எண்ணெய், அதாவது இந்த வாசனை அப்படின்னு சொல்றா இல்லையா, ரொம்ப நாள ஒரு விஷயத்துக்கு நாம பழக்கப்பட்டுட்டோம்னா சட்டுன்னு அந்த விஷயத்தை மாற்றவே முடியாது. ரொம்ப சுலபமான ஒரு உதாரணம் சொல்றேன், யோசித்து பாருங்க. நம்ம ஆத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு அறை இருக்குது. அந்த அறையில என்ன பண்ணிருப்போம்னா ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா இந்த பக்கம் பீரோ இருக்கும், இந்த பக்கம் டேபிள் இருக்கும், இப்படியே நம்ம பழகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மாற்றும் பொழுது பீரோவை இந்த பக்கம் மாத்திட்டு டேபிளை இந்த பக்கம் போட்டுடுவோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்காவது நாம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் போய் இங்க டேபிள் இருக்கிறதா நினைச்சுன்னா அங்கதான் போவோம். டேபிள் வேணும்னா பீரோ கிட்ட போவோம், பீரோல ஏதாவது எடுக்கணும்னா டேபிள் கிட்ட போவோம். என்னது இதான் மாத்தினான், இவன் தானே மாத்தினான், வேற ஒருத்தர் கூட மாத்தல. இல்ல இவன் தான் மாத்தினா. ஆனா நெடுநாள் பழகின ஒரு வாசனையாலே இவனுக்கு தன்னையும் அறியாமல், ஆங்கிலத்துல சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவா, அந்த சப்கான்சியஸ் மைண்ட் மூலமாக இவன் என்ன பண்றான்னா பழைய இடத்துக்கே போய் நிற்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவாத்மாவானவன் என்ன பண்றான், எத்தனை காலம் சப்தாதி விஷயங்களிலே மண்டி கிடந்தான், இந்த இந்திரிய வசியத்தையோடு இருந்தான் அப்படின்னா, அப்ப மறுபடியும் எம்பெருமானிடத்துல வரத்துக்கு அந்த வாசனை எல்லாம் போக்கி எம்பெருமானிடத்துல வரத்துக்கு சுவாமி கோட்டி ஜென்மம் இவன் சப்தாதி விஷயங்கள்ல இருந்தா சுவாமி மயர்வர மதினாலும் இன்னைக்கு அருளிட்டார் எம்பெருமான். மறுபடியும் எம்பெருமானிடத்துல முழுக்க வரணும்னா அதுக்கு ஒரு 15-20 ஜென்மமாவது ஆகும் அப்படின்னு இருக்கான்னா அப்படி இல்லையா. எந்த க்ஷணத்திலே மயர்வர மதிலம் அருளினானோ அந்த க்ஷணத்திலேயே ஆழ்வாருக்கு பழைய ருச்சி வாசனை எல்லா ஆழ்வாருக்கு போயிடுது. அப்படிப்பட்ட எண்ணெய், அது அந்த எண்ணெய்க்கு அத்தனை விசேஷமா ஆழ்வார் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அப்படி எண்ணெய் என்றைக்கும் முதலிலேயே சாஸ்வதமாக அங்கீகரித்து மயர்வர மதிலம் அருளி அதான் பார்த்தோம். போகிய அன்றைக்கு அன்று உய்யக்கொண்டு, போகிய அன்றைக்கு நிகழ்கின்ற ஒரு நாள்தோறும் காலந்தோறும் என்னை தன்னாக்கி விசேஷமான கடாட்சம் பண்ணி இப்படி விஷயீகரிக்கப்பட்ட என்னை தன்னோடொத்த ஞான சக்திகள் உடைய நாம்படி ஆக்கி. தன்னாக்கின்னா என்ன அர்த்தம், தன்னை போல ஆக்கி, தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். அப்படியே இந்த விஷயத்தை திருமங்கி ஆழ்வார் திருமொழியிலே அருள் செய்கிறார். மற்ற தேவதைகளுக்கும் எம்பெருமானுக்கு என்ன வித்தியாசம் என்னால், மற்ற தேவதைகள் எல்லாரும் என்ன பண்ணுவா, தனக்கு சமமா ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னா எப்படியாவது கழுத்தை பிடிச்சா அவனுக்கு கீழே தள்ளிடணும்னு பார்ப்போம். ஆனா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் அவன் என்ன பண்ணுவான்னா, இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா போனா அவனுக்கு தன்னுடைய சிம்மாசனத்துல ஒரு இடத்த ஒழிச்சு கொடுத்து இங்கே உட்காரு, என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். அது போல ஆழ்வாரை இங்க என்ன ஆக்கி இருக்கிறான் எம்பெருமானால், என்னை தன்னாக்கி தன்னை போல நிறைந்த ஞான சக்தி உடையவனாகப்படி என்னை ஆக்கி. அதுக்கு மேலே அதோட நிறுத்தினானா, என்னால் தன்னை என்னை உபகரணமாக கொண்டு வேதங்களுக்கும் எட்டாத பெருமை பொலிந்த தன் விஷயமாக. என்னால் தன்னை அப்படின்னா என்னை ஒரு உபகரணமாக கொண்டு, என்னை ஒரு டூலாக வச்சுட்டு என்ன பண்ணான், தன்னை. எப்படிப்பட்ட தன்னை என்னால் வேதங்களுக்கும் எட்டாத பெருமை பொலிந்த தன்னை. வேதம் என்ன சொல்லித்து, எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் நான் சொல்றேன்னு ஆரம்பித்தது. கடைசியில எத்தோ வாச்சோ நிவர்த்தந்தே, ஐயோ என்னால முடியலன்னு சொல்லி திரும்பி அளவிட முடியவில்லை என்று திரும்பி வந்து விட்டன வேதங்கள். ஆனால் என்ன ஆழ்வார் என்ன பண்ணார்னா எம்பெருமானுடைய பெருமையை நன்னா பரிபூர்ணமாக அனுபவித்தார். அப்படிப்பட்ட என்னால் தன்னை இன்தமிழ் பாடிய ஈசனை. அந்த இன்தமிழ்ன்றது ரொம்ப அழகான வார்த்தை. இன்தமிழ் வேதத்துக்கும் திருவாய்மொழிக்கும் என்ன வித்தியாசம், திருவாய்மொழிக்கு வேதத்தை காட்டிலும் என்ன பெருமையினால் இதுதான் பெருமை. இந்த வேதம்ன்றது அது சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கிறது, அது அதிகாரம் என நிறைய குறைகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. ஆனா ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இருக்கே, இது எப்படிப்பட்டது, இன்தமிழ் பாடிய ஈசனை, இனிய தமிழ் பிரபந்தத்தை பாடுவித்துக் கொள்கின்ற சுவாமியாய் இன்தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய் நின்ன என் சோதியை. திருவாய்மொழிக்கு மூல காரணமாயிருந்து எனக்கு வடிவழகை காட்டி கொடுத்த எம்பெருமானை குறித்து என் சொல்லி நிற்பனோ, நான் என்னன்னு சொல்லுவேன், எத்தை சொல்லி நான் தரிப்பேன். அப்படி இன்தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய் நின்ன என் ஜோதியை என் சொல்லி நிற்பனோ. எப்படியோ இருந்த என்னை, சப்தாதி விஷயங்களிலே மண்டி கிடந்த என்னை ஒரு நாள் விசேஷ கடாட்சம் பண்ணி தன்னாக்கி அவனை போல நல்ல நிறைந்த ஞானசக்தி உடையனாம்படி என்னை ஆக்கி, அதுக்கு மேல என்னால் தன்னை இன்கவி பாடிய ஈசன் என்ன இவ்வளவு எனக்கு பண்ணிருக்கிறானே உபகார பரம்பரைகள், இதையெல்லாம் நான் என்னன்னு சொல்லி தரிப்பேன் அப்படின்னு
ஆழ்வார் இங்கே முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இந்த என் சொல்லி நிற்பனோ அப்படின்னு வார்த்தை ஆழ்வார் பிரயோகித்திருக்காரு. இது ரொம்ப அற்புதமான ஒரு ஐதிஹ்யம். ரொம்ப அழகா ஆளவந்தாருடைய ஒரு வார்த்தையும் எம்பெருமானாருடைய ஒரு வார்த்தையும் இங்கே எடுத்து காட்டுகிறார்கள். நிர்வாகங்கள், அதாவது அந்த என் சொல்லி நிற்பனோ என்கிற அந்த ஒரு சந்தைக்கு ஆளவந்தார் நிர்வாகம் ஒன்று, விசேஷமாக எம்பெருமானார் நிர்வாகம் ஒன்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆளவந்தார் என்ன சாதித்தார்? இதுக்கு ஆளவந்தார் அருளி செய்யும்படி சர்வேஸ்வரன் செய்ய புக்கால் அரியதும் ஒன்று உண்டோ என்றாம். ஆளவந்தார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து பாருங்க. வரிசையா ஆழ்வார் என்ன சொல்றார்? என்னைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய தன்னாக்கி என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை, எப்படியோ இருந்த என்னை எங்கேயோ கொண்டு வச்சுட்டான் எம்பெருமா இல்லையா? அப்ப இது எப்படி சாதாரணமா ஒருத்தன் முயற்சி பண்ணி இந்த சப்தாதி விஷயங்களிலே மண்டி கிடக்கின்ற ஒருத்தன் தன்னுடைய முயற்சியாலே அப்படி மேல போய் உட்கார முடியுமான்னா நிச்சயமா முடியவே முடியாது. ஆனால் எம்பெருமான் நினைத்தானால் ஒரு க்ஷணத்திலே அப்படியே மாத்தி அவனை கொண்டு தன்னை போல ஆக்கி விடுவான். அதை கருத்திலே கொண்டு ஆளவந்தார் என்ன சாதித்தார் அப்படின்னா, சர்வேஸ்வரன் செய்ய புக்கால் அரியதும் ஒன்று உண்டோ. எம்பெருமான் ஒன்று நினைத்து விட்டானால் அவனால முடியாது ஒன்று உண்டா, கஷ்டம்னு ஒன்று உண்டா? நமக்கு தான் இந்த காரிய கஷ்டம், இது ரொம்ப அரியது, இது எளியதுன்னு நமக்கு நம்முடைய ஞான சக்திகளுக்கு ஏத்தா போல அதெல்லாம் இருக்கிறது. எம்பெருமான் ஞான சக்திகளாலே பரிபூர்ணனாச்சே. அவன் நினைத்தால் ஒரு க்ஷணத்துல எங்கேயோ திரிந்து இருந்த இவரை ஆழ்வாராக ஆக்கிவிட்டான் எம்பெருமான் அப்படின்னு ஆளவந்தார் நிர்வாகம். அதே நிர்வாகம் தான். ஆனால் அதை கொஞ்சம் இன்னும் விவரித்து எம்பெருமானார் ஆளவந்தாருடைய நிர்வாகத்துக்கு மாறி சொன்ன இடங்களும் உண்டுன்னு பார்த்திருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு அனுபவத்திற்காக நிர்வாகங்களை மாத்தி சொல்றது தானே தவிர அர்த்தங்களை யாரும் மாத்தி சொல்ல போறது இல்லை. அந்த ஆளவந்தாருடைய நிர்வாகத்தையே நன்னாக விவரித்து எம்பெருமானார் இன்னும் நன்னா நமக்கு புரிகிறா போல இந்த நாம ஒரு நாட்டிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு நமக்கு எம்பெருமானார் சாதிக்கிறார். அங்க நன்றிக்கே எம்பெருமானார் இவர்தாம் சொன்னாராகிலும் ஒருபடியாக சொல்லி தலை கட்டுவர். அவனும் தானே சொன்னானாகில் நிரவத்தியமாய் தலை கட்டும். சிறு பிரஜை எழுதிடப்புக்கால் தானே, அதாவது முதல்ல என்ன தெரிவித்தார்னா, இங்க ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அந்த ஆழ் மனசுல போய் எம்பெருமானார் பார்க்கிறார். ஆழ்வார் என்ன சொல்றாராம், நானே எழுதினாலும் இவர்தான் சொன்னாராகிலும் ஒருபடியாக சொல்லி தலை கட்டுவர். எம்பெருமானுடைய மயர்வர மதிநலம் இல்லாமல் ஆழ்வாரே அப்படியே சொல்றாருன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு பிரபந்தம் நல்லா கொண்டு வந்து ஆழ்வார் முடிச்சுடுவார். ஆனா எம்பெருமான் தானே சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய ஒரு பகவத்கீதை போல ஒரு கிரந்தம் அவனே சொன்னான் அப்படின்னு வச்சுட்டா அதுவும் நிரவத்தியமாய் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் அதுவும் வந்துவிடும். ஆனால் இங்க எம்பெருமானாருடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, என்னை கொண்டு அவன் இந்த காரியத்தை செய்தானே, இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சர்வேஸ்வரன் நினைத்தால் அரியதும் உண்டோ, வாஸ்தவம் தான். ஆனா என்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும் பொழுது என்னுடைய தோஷங்கள் தட்டாத வண்ணம் இந்த காரியத்தை முடித்திருக்கிறானே அப்படின்னு இன்னும் விசேஷமாக நிர்வகித்து எம்பெருமானார் கூறுகிறார். இதுக்கு ஒரு உதாரணம் எம்பெருமானார் சாதிக்கிறார். சிறு பிரஜை எழுதிடப்புக்கால் தானே எழுதேனும் ஒருபடியிட்டு தலை கட்டும். பிதாவாதல் உபாத்தியாயனாதல் இடப்புக்கால் தானே எழுத்தாயிருக்கும். இது நல்லா தெரியும். ஒரு குழந்தைகிட்ட ஒரு பல்பத்தை கொடுத்து எழுது அப்படின்னா அது எதையோ ஒன்று கிறுக்கி எழுதி முடிச்சிடும். அதே போல ஒரு பிதாவோ வாத்தியாரோ அவளை கூட்டு எழுத சொன்னா அவளும் நல்லா எழுதிடுவா, அதுல ஒன்றும் குறையே இல்லை. அங்க நன்றிக்கே இவன் கையை பிடித்து இடுவிக்க புக்கவாறே இவன் ஓரிடத்தை இழுக்க அவன் ஓரிடத்தை இழுக்க குதிரை கொட்டியாய் ரூபமழிந்து சிதறிப்போம். ஒரு குழந்தையுடைய கையை பிடிச்சுட்டு தகப்பனாரோ வாத்தியாரோ எழுதுறாருன்னா, வாத்தியார் இந்த பக்கம் இழுத்தா குழந்தை அந்த பக்கம் இழுக்கும், இவன் அந்த பக்கம் இழுத்தா குழந்தை இந்த பக்கம் இழுக்கும். வாத்தியார் அழுத்தினா அந்த குழந்தை அழுத்தவே அழுத்தாது. வாத்தியார் லேசா எழுதணும்னா அப்போ அது பார்த்து நன்னா அழுத்தும். கொஞ்சம் நன்னா அழுத்தி தான் பல்பத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து பல்பத்தையே உடைச்சிடுவா. இதெல்லாம் நடக்கும். அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்தது தான் இதெல்லாம். அதுபோல எம்பெருமானார் என்ன சாதிக்கிறாருன்னா, குழந்தை தானே எழுதினால ஒரு வழியா எழுதிடும் சுவாமி, வாத்தியாரோ அப்பாவோ எழுதினா அதுவும் ஒரு வழியா எழுதிடுவா. ஆனா இந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் அப்பா எழுதினாருன்னா அது இது ஒரு பக்கம் இழுக்க அவன் ஒரு பக்கம் இழுக்க, அதுக்கு மேலே அது என்ன ஆகும்னா குதிரை கொட்டியாய் ரூபம் அழிந்து சிதறிப்போம், என்ன எழுதியிருக்குன்னே புரியாது. அப்படியே
என்னை உபகரணமாக கொண்டு கவிபாடா நிற்கச் செய்தேயும் என்னால் வரும் தோஷம் தன் பக்கல் ஸ்பர்சியாதபடி பாடுவித்தான் என்கிறார். இவ்வளவு அழகான நிர்வாகம் எம்பெருமானார். எந்த ஒரு நிர்வாகமா இருந்தாலும் அந்த ஆழ்வாருடைய இந்த ஆழ் மனசுக்குள்ள போய் அந்த சரியா ஆழ்வார் என்ன நினைக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறதுல எம்பெருமானாரை போல வேற ஒருத்தர் கிடையாது. அதனாலதானே ஆழ்வார் நம்ம ஆரன் பொன்னடியாக இருக்கிறார். எம்பெருமானார் இல்லாமல் நம்மாழ்வார் இல்லை, நம்மாழ்வார் இல்லாமல் எம்பெருமானார் இல்லை. அது எம்பெருமானார் நம்மாழ்வார்னு சொன்னார். அவர் திருவாய்மொழியை ஈன்ன முதல் தாய், எம்பெருமானார் வளர்த்த இதத்தாய்ன்னு சொன்னார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஆழ்வாருடைய ஆழ் மனசுல என்ன இருக்குன்றது எம்பெருமானாருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப ஆழ்வார் என்ன இங்க சொல்கிறாருன்னா, என்னை உபகரணமாக கொண்டு தன்னை கவிபாடுவித்துக் கொண்டானே, அப்படி இருக்கும் பொழுதும் என்னுடைய தோஷம் அதுல அப்படி தெரியாதபடி அவன் பாடுவித்தானே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம். நான் ஒரு நல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்ல ஒரு பிரமாதமான ஒரு கட்டுரை இல்லை ஒரு கவிதைன்னு வச்சுப்போம். அந்த கவிதையை நல்லா எழுதி கொடுத்து என்ன பண்றா, ஒரு பெரிய மேடையில பேசணும். மேடையில பேசணும்னா யார் கிடைச்சா அப்படின்னா, அவனுக்கு யாரோ ஒரு பேசுறதுக்கு ஆளே கிடைக்கல, ஒரு தெத்துவாய்க்காரன் தான் கிடைச்சான். அவங்கிட்ட கொடுத்து பா இந்த கவிதையை நீ படிப்பா அப்படின்னா, அவன் படிச்சா மேடையில் ஏறி படிச்சா என்ன புரியும் யாருக்கும், என்ன அதுல இருந்து விஷயம் வரும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப விஷயம் நன்னா இருந்தாலும் இவனுடைய சம்பந்தத்தினாலே அதுல ஒரு தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா, அந்த தோஷம் ஸ்பர்சியாதபடி, அந்த தோஷம் கலக்காதபடி என்னை கொண்டு பாடுவித்தானே, இதை என் சொல்லி நிற்பனோ என்னதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வெறுமை எனக்கு விசேஷமான கடாட்சம் பண்ணான் அதை என் சொல்லி நிற்பனோன்னு ஆழ்வார் சொல்லவில்லை. என்ன சொன்னார்னா, என்னுடைய தோஷம் ஸ்பர்சியாதபடி, என்னுடைய தோஷம் அதிலே அந்த கலக்காதபடி இருந்தாலும் அவனுடைய காரியத்தை தலை கட்டி கொண்டானே, அதை என் சொல்லி நிற்பன் என்ன ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். ஆதியாய் நின்ன என் சோதியை என் சொல்லி நிற்பன் என்று முதல் பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்தது இரண்டாவது பாசுரம் என்ன சாதிக்கிறார் இங்க, நானே தன்னை கவிபாடு வைத்து, அதாவது தானே தன்னை கவிபாடி வைத்து நான் தன்னை கவிபாடினதாக உலகில் பிரசித்தமாக்குவதே இது என்கொல் என்று தலை சீக்கிறார். ஐயோ இது என்ன ஆச்சரியம். இந்த திருவாய்மொழி இருக்கே, இது நாம் பாடவே இல்லை, இது அவன் தான் பாடியிருக்கான். எம்பெருமானுடையதுதான் இந்த திருவாய்மொழி. ஆனா கடைசியில என்ன வருது, ஒரு ஒரு பதிகத்திலையும் குருகூர் சடகோபன் சொன்ன, குருகூர் சடகோபன் சொன்னேன்னு வருது. இதனால லோகத்தில் இருக்கவாள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கா, இது ஏதோ நம்மாழ்வார் ஆகிற நான், நம்மாழ்வார் தான் இதுக்கு கர்த்தான்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா உண்மையான கர்த்தா யாருன்னா இந்த திருவாய்மொழிக்கு நான் அன்று. இந்த திருவாய்மொழிக்கு உண்மையான கர்த்தா எம்பெருமான் தான். ஆனால் அவன் பேரில வர வேண்டிய ஒரு கிரந்தம். இந்த காலத்துல அதை ஆங்கிலத்துல பிளேகியரிசம்னு சொல்லுவா. யாரோ எழுதின புஸ்தகத்தை யாரோ தன்னுடைய பேர்ல போட்டுப்பா. போட்டா என்ன ஆகும்னா விடமாட்டான், உடனே அவன் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுடுவான். அந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க அப்படின்னா, எம்பெருமானுடைய பிரபந்தத்தை என்னுடைய பிரபந்தம் நான் சொல்லிட்டு இருக்கேன். குருகூர் சடகோபன் சொன்ன 1010, குருகூர் சடகோபன் சொன்ன 1010 சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உண்மையா இதுக்கு சொன்னது யாருன்னா எம்பெருமான். ஸ்ரீமன் நாராயணன் சொன்ன 1010 சொல்லணும் இது. ஆனா அப்படி சொல்லாமல் இப்படி லோகம் முழுக்க பிரசித்தம் ஆயிடுத்து. இது எதனால அப்படின்னா, யாராவது தனக்கு வர வேண்டிய பெருமை இன்னொருத்தனுக்கு போச்சுன்னா சும்மா இருப்பாடோ. இந்த மாதிரி ஒரு தன்னுடைய கிரந்தத்தை, தன்னுடைய ஒரு கிருத்தியை வேற யாராவது அவருடைய பேர்ல போட்டுட்டாருன்னா எவ்வளவு அமகலம் பண்ணுவா, எத்தனை கோர்ட்டுக்கு போவா, எத்தனை கேஸ் போடுவா, ஏதோ மீடியாவில் எடுத்துன்னு போய் அதை இந்த மாதிரி நான் எழுதினேன் இதை அவன் பேர்ல போட்டுட்டான்னு சொல்லுவானே. ஆனா எம்பெருமான் என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டால், அவனுடைய 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 ஒரு கிரந்தம் திருவாய்மொழியுடைய உண்மையான கர்த்தா அவன்தான். ஆனால் அதை நான் பாடுவித்ததாக உலகத்தில எல்லாம் பிரசித்தமாக்கி இப்படி எனக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தியிருக்கிறானே, இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்று தலை சீக்கிறார். இரண்டாவது பாசுரம். என் சொல்லி நிற்பன் என் இன்னுயிரின் நன்னாய், என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி என் பித்து, தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்தமாயன் என் முன் சொல்லும் மூருவாம் முதல்வனே. என் இன்னுயிர் என்னுடைய ஹேயமான ஆத்ம வஸ்துவானது. இன்னுயிர் என்னால் ஹேயம்னு இங்க வியாக்கியானம் பண்ற. இன்று ஒன்றாய், இன்று தனக்கு ஒரு வஸ்துவாக அந்த அந்த என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி என் பித்து, அந்த ஆத்ம வஸ்து இருக்கே ஹேயமான ஆத்ம வஸ்துவானது தனக்கு ஒரு வஸ்துவாக என்னுடைய சொல்லாலே நான் கர்த்தாவாக சொன்ன இனிய பிரபந்தம் ஒன்று நாட்டிலே பிரசித்தமாக்கி, நம்மாழ்வார் தான் இதுக்கு கர்த்தா, சடகோபன் சொன்னேன்னு இதை நாடு பூரா எம்பெருமான் பிரகாசப்படுத்தி விட்டான்.
ஆனா உண்மையா பார்த்தா இது என்னன்னா, தன் சொல்லால் தாம் தன்னை கீர்த்தித்த மாயன். தன்னுடைய உக்திகளாலே, இது உயர்நலத்திலிருந்து ஆரம்பித்து ஒண்ணு கூட என்னுடைய உக்தியே கிடையாது, எல்லாம் எம்பெருமானுடைய உக்திகள், அவனுடைய வார்த்தைகள். இதுல யார பத்தி முழுக்க இருக்கு அப்படின்னா, தான் தன்னை கீர்த்தித்தான், தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்தான். சொல்லும் அவன்தான். இங்கே சொல்லப்பட்ட விஷயம், இந்த கிரந்தத்திலே சொல்லப்பட்ட விஷயம், அதுவும் அவன்தான். இத சொன்னது யாருன்னா அதுவும் அவன்தான். தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த. இல்லையே சுவாமி, இத்தனை நாளியா பார்த்துட்டு இருக்கோம், உம்ம வாயில இருந்தா திருவாய்மொழி வந்துட்டு இருக்கு, எம்பெருமான் சொன்னான்னு சொல்றீரு அப்படின்னா, இல்ல இல்ல என் வாயிலே தான் வந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு நன்னா தெரியறது. ஆனா பின்னால என்ன ஆகுதுன்னா, என் முன் சொல்லும் மாயன், எனக்கு உள்ள உட்கார்ந்துட்டு அவன் முன்னுறு சொல்கிறான், நான் பின்னுறு சொல்கிறேன், அவ்வளவுதானே தவிர இது நானா சொன்ன வார்த்தையே இல்லை. இப்போ ஒரு பெரிய கல்யாணம் நடக்கிறது, பாத்தியார் நிறைய மந்திரங்களை சொல்லிட்டே வரார். இந்த பிள்ளையும் என்ன பண்றான், இந்த கல்யாணம் பண்ணிக்கிற அந்த வரன் இருக்கானே, அவனும் அத்தனை மந்திரங்களையும் சொல்லிட்டே வரான், உபநயனமோ கல்யாணமோ. அப்ப யாராவது பாக்குறவா என்ன நினைச்சுப்பான்னா, பரவாயில்லையே இந்த பையன் கல்யாண மந்திரங்கள் முழுக்க மொத்தம் தெரிஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ? எல்லாருக்கும் தெரியும். பக்கத்துல வாத்தியார் சொல்றார், அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதையே அவன் கேட்டு கேட்டு காதுல வாங்கிட்டு இவன் சொல்றான், அவ்வளவுதானே தவிர எல்லாம் இவனா தானா சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ? அது போல ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த என் முன் சொல்லும் மாயன். உங்களுக்கு நான் சொல்றது மட்டும்தான் தெரியுது, ஆனா உள்ள உட்கார்ந்துட்டு என் ஆழ்வா அவன் தான் உயர் நலம் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே நான் உயர் நலம்னு சொன்னேன். உடையவன் எவனவன் சொல்லு, உடையவன் எவனவன் அவன் சொன்னான். உடனே மயர்வர மதிநலம்னு சொல்லு, மயர்வர மதிநலம். அடுத்தது அருளினன் எவனவன் சொல்லும் அப்படின்னா அவன் சொல்ல சொல்ல நான் சொல்றேனே தவிர இந்த ஒரு எழுத்து கூட என்னுடையது கிடையாது, இது ஒரு உக்தி கூட என்னுடையது கிடையாது, அவனே தான் சொல்கிறான். யாரை பத்தி சொல்கிறான் என்னால் அவனை பத்தி அவனே சொல்லிக் கொள்கிறான். தாம் தன்னை கீர்த்தித்த என் முன் சொல்லும் மாயன். அவன் எப்படிப்பட்டவன் என்னால் மூருவாம் முதல்வனே. அந்த என் முன் சொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் முன் சொல்லும் மாயன் அவன் எப்படிப்பட்டவன்? மூருவாம் முதல்வன். இந்த மூன்று திரிமூர்த்தியா இருப்பவனான காரணபூதனை குறித்து என் சொல்லி நிற்பன். எப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், இந்த பிரம்மருத்ரர்களுக்கு அவன் முதல்வனாக இருக்கிறான். அந்த அந்த திரிமூர்த்தியாகவும் இருக்கிறான், அவர்களுக்கு முதல்வனாகவும் இருக்கிறான் என்ன அந்த எம்பெருமானுடைய பெருமையை நான் என் சொல்லி நிற்பன் என்று இந்த இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துல ரொம்ப ஆழ்வாருடைய ஒரு பாவத்தை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு ஆச்சாரியர். அவர் யார் அப்படின்னா, நம்பி திருவழுதி வளநாடு தாசர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் எழுந்தொழிந்தார். இந்த திருவாய்மொழியுடைய பெருமை, எப்பேற்பட்ட திருவாய்மொழிக்கு என்ன பெருமை அப்படின்னா, எம்பெருமான் தானே சொன்னான், ஆனால் அவன் சொல்ல சொல்ல நான் சொன்னேன்னு சொன்னாரோ இல்லையோ? உடனே என்ன கேள்வி வரும் இங்க? ஏன் அவனே நேரையே ஒரு பகவத்கீதையை சொல்லியிருக்கானே, அந்த பகவத்கீதையை விட இது என்ன பெருமையா? ஒரு கிரந்தத்தை எம்பெருமான் தானே சொல்றான், தன்னுடைய வாயாலே சொல்லி, அதுக்கு பகவான் உவாச்ச அப்படின்னு பகவான் சொன்னதாகவே பிரசித்தம் ஆயிருக்கிறது பகவத்கீதை. அதை விட என்ன பெருமை என்ன? ஏதோ அவன் இவருக்கு சொன்னாராம், உடனே அதை காதுல வாங்கிட்டு இவர் திருப்பி அதை சொன்னாராம், ஏதோ சந்தை சொல்ற மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம சொல்லிக் கொடுக்குறோமே அந்த மாதிரி இது சொன்னா இது என்ன பெரிய பெருமையா அப்படின்னா, ஆச்சாரியர் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பகவத்கீதையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பகவத்கீதையை காட்டிலும் திருவாய்மொழி ரொம்ப பெருமை பெற்றது. அந்த நம்பி திருவழுதி வளநாடு தாசர் அவர் என்ன பண்ணுவார், அது அனுஷ்டானத்திலே அப்படியே காட்டினாராம். ஸ்ரீ கீதை போவான் ஒருவன் சந்தியா சதசிலே வந்து கண்டால் பின்னை இவனுக்கு உழக்கு அரிசியை கொடுப்பித்து விடும் அத்தனை போக்கி அங்கு அவர்கள் உள்ளிடம் கொடார்கள். அவர் என்ன சொல்லுவாராம், நம்பி அந்த திருவழி வளநாடு தாசர் ஒருத்தன், நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவா, கீதை போவான், அதாவது கீதை போவான்னா நன்னா பகவத்கீதையிலே நல்ல அந்த அர்த்தத்தை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒருத்தன், பகவத்கீதையிலே வித்வானா இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்தாரானால் என்ன பண்ணுவா, உழக்கு அரிசி ஒரு அளவு அரிசியை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த வாசல்ல திண்ணையிலே உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு அரைப்படி அரிசியை கொடுத்து, நீ போயிட்டு வாப்பா, அவ்வளவுதான், உனக்கு நீ கீதை தெரிஞ்சுட்ட, அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. ஆனா திருவாய்மொழி அபியசித்தான் ஒரு விண்ணப்பம் செய்வான் என்றால், திருவாய்மொழி அபியசித்தான் விண்ணப்பம் செய்வார்னா யாரு,
அத்தியாபகர்கள். கோயில்ல அத்தியாபகர்கள்னு அத்தியாபகர்கள் இல்லாமல் ஒரு உற்சவமும் கிடையாது. எந்த கோயிலையாவது எந்த உற்சவமாவது உண்டா? அத்தியாபகர்கள் வந்து கோஷ்டி ஆரம்பிச்சா தான் அது உற்சவம். இல்லைன்னா என்ன உற்சவம், எது பண்ணி என்ன பிரயோஜனம்? திருவாய்மொழி பாடுவார்கள், அவ வரணும், உடனே அவர்களுக்கு அருளப்பாடு திருவாய்மொழி விண்ணப்பம் செய்வார்கள் அப்படின்னு அருளப்பாடு இடுவா. நாயந்தே நாயந்தேன்னு சொல்லி இவர்கள் ஆரம்பித்து அந்த திருவாய்மொழியை விண்ணப்பிப்பார்கள். ராப்பத்து பகல் 10 இதெல்லாம் நாம பார்க்கிறோமே. அப்படி அந்த திருவாய்மொழி அபசித்தான் ஒரு விண்ணப்பம் செய்வான் சென்றால், அப்படி திருவாய்மொழி மட்டும் தெரிஞ்சவர் வந்தார்னா அவளுக்கு என்ன மரியாதைன்னா, சர்வேஸ்வரனும் கிராமத்தில் உள்ளாரும் புறப்பட்டு எதிர்கொண்டு தங்கள் இருப்பிடத்தை ஒழித்து அவனுக்கு கொடுத்து ஆதரியா நிற்பர்கள் என்று பிரசாதிப்பர். அவர் என்ன சொன்னார் அந்த ஆச்சாரியர் திருவழுதி வளநாடுதாசர்? அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அத்தியாபகர் வந்தார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவா, எல்லாரும் அவர் ஊருக்கு எல்லையில இப்பதான் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சாலே மொத்த பேரும் போய் அவரை எதிர்கொண்டு அழைப்பாளாம். யார் யார் அழைப்பா? ஊர்ல இருக்கிறவா மட்டும் இல்ல, எம்பெருமானே போய் அழைத்துன்னு வருவானோ. அழைத்துன்னு வந்து பிற்பாடு எல்லாம் அந்த தங்களுடைய இருப்பிடத்தை அவரவர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் அப்படின்னு சொல்றோமே, அது போல இங்க வாரம் நம்பாத்துக்கு வாரோம்னு மொத்த பேரும் அழைப்பாளாம். எம்பெருமான் என்ன பண்ணுவான், வாரம் என்னுடைய இடத்த வந்து உட்காரும், என்னுடைய சிம்மாசனத்துல உட்காரும்னு சொல்லி இது பண்ணுவான். அவனுக்கு எல்லாத்தையும் அந்த அப்படிப்பட்ட மரியாதைகளை எல்லாம் கொடுத்து ஆதரியா நிற்பர்கள் என்று பிரசாதிப்பர்கள். அப்படி பார்க்கும் பொழுது எம்பெருமானே நேர சொன்ன அந்த பகவத்கீதை அதுக்கு என்ன பெருமை அப்படின்னா, அதுக்கு ஓரளவுக்கு தான் பெருமை. ஆனால் எம்பெருமான் இந்த ஆழ்வாரை கொண்டு இந்த திருவாய்மொழியை பாடுவித்தானே, இதுக்கு என்ன பெருமைனா இதனுடைய பெருமை ரொம்ப அதிகம். வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, அத்தனைக்கும் ஏற்படாத பெருமை இந்த திருவாய்மொழிக்கு ஏற்பட்டதுன்னா அதுதான் இந்த திருவாய்மொழிக்கு பெருமை. அப்படிப்பட்ட திருவாய்மொழியை எனக்கு உள்ளே இருந்து கொண்டு அவன் நான் சொல்வதாக இந்த உலகமெல்லாம் பிரசித்தமாக்கி இதுக்கு ஆழ்வார் கர்த்தான்னு ஆக்கி பண்ணியிருக்கானே, அதை என் சொல்லி நிற்பானோ, அதை என் சொல்லி நிற்பன் என்ன, இதை நினைத்து நான் என்ன சொல்லுவேன் என்று இந்த 2வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்தது 3வது பாசுரம், ரொம்ப முக்கியமான பாசுரம், சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் இது. அதாவது அன்பர்களுக்கான எண்ணெய் கொண்டு தாம் தன்னை கவிபாடின மகோபகாரகனை ஒரு நாளாவது மறக்க போமோ என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பர்களுக்கான எண்ணெய் கொண்டு தாம் தன்னை கவிபாடின, இப்படி அவர்களுக்காக என்னை கொண்டு எம்பெருமான் இந்த திருவாய்மொழியை பாடுவித்திருக்கிறானே, அந்த மகோபகாரகனை, அப்படி அவன் பண்ண பெரிய உபகாரத்தை ஒரு நாள் மறக்க முடியுமா? நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, யாராவது பெரிய உபகாரம் பண்ணான்னா அவளை ஒரு நாள் நினைக்க முடியுமான்னு யோசிக்கிறோம். வருஷத்துல ஒரு நாளாவது அவரை நினைக்க முடியுமா, அப்படியாவது நினைங்கோ அப்படின்றோம். ஆனா ஆழ்வார் எப்படி இருக்காருன்னா, ஒரு நாளாவது மறக்க முடியுமா எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் முதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தர்க்குத்தான் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பனை என் மறப்பனோ. இவன் முதலாம் என்று, அதாவது குருகூர் சடகோபனாகிய இவன் பிரபன்னஜன கூட்டஸ்தனாக கடவன் என்று திருவுள்ளம்பத்தி. நாம எல்லாம் இந்த அபிவாதையை சொல்லும் பொழுது இந்த கோத்திரம் பிரவரம் அதெல்லாம் சொல்றோம். அப்ப அந்த ரிஷியிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நாம வந்திருக்கோம் அப்படின்றத அங்க தெரிவிக்கிறோம். ஆனா பிரபன்னர்கள் ஆன பிற்பாடு நமக்கு எல்லாம் மூல ரிஷி மூல புருஷர் யாருன்னா நம்மாழ்வார் தான் மூல புருஷர். ஏன்னா அந்த பிரபன்னர் குடிக்கு மூல புருஷர் நம்மாழ்வார். அதுக்கு முன்னாடி இருந்தவர் பெருமாள் பிராட்டி. குரு பரம்பரையில பார்த்தோம்னா பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, விஸ்வக்சேனர், அவள்லாம் அங்க இருக்கா, நித்திய விபூதியில இருக்கா. இங்க இருந்து நமக்கு மூல புருஷரா இருந்து இந்த குடிக்கு முதல் ஆச்சாரியர் யாருன்னால் அவர் நம்மாழ்வார். அப்ப இந்த கோத்திரம், இந்த ரிஷியனுடைய கோத்திரத்துல வந்திருக்கேன், இதனுடைய பிரவரத்துல வந்திருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்றது அது ஒரு அந்த தேகத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள். அதெல்லாம் அந்த ஜென்மத்துல அவர் நமக்கு மூலபுருஷரா இருந்தார், அந்த வம்சத்துல நாம பிறந்தோம்னு சொல்றோம். ஆனால் இது எப்படின்னா, இந்த பிரபன்னஜன கூட்டஸ்தர் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்றோமே, இது ஆத்ம விஷயம். இது இந்த ஆத்மா தன்னை பிரபன்னன் என்று உணர்ந்த ஒரு சமயத்திலே இந்த ஆத்மாவுக்கு யார் மூலபுருஷர்னா நம்மாழ்வார் தான் மூலபுருஷர். அவர் தான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர். பிரபன்ன ஜன கூட்டஸ்தம் வந்தே ஸ்ரீ பராங்குஷம் என்று சொல்கிறோமே, அதுபோல குருகூர் சடகோபனாகிய இவன் பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக கடவன் என்று திருவுள்ளம்பத்தி. அவரை பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக ஆக்கினது யார்? எம்பெருமான். அவனுடைய திருவுள்ளத்தாலே அவர் ஆனார். தத்தேத்தி, தன் விஷயமான தெளிவை எனக்கு பிறப்பித்து, எம்பெருமானுடைய
இந்த ஸ்வரூப ரூப குண விபூதிகள் அதை பத்தின பரிபூர்ண ஞானத்தை ஆழ்வாருக்கு கொடுத்து என் நாமுதல் வந்து புகுந்து. அது மட்டுமா? ஞானத்தை கொடுத்தா போருமா? ஞானத்தை கொடுத்து ஆழ்வார் பாட்டு அனுபவிச்சுட்டு இருப்பார். ஆனால் அது போராது, இந்த ஞானத்தை நீர் எல்லோருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா எம்பெருமான்? ஆழ்வாருடைய நாமுதல் வந்து புகுந்து, ஆழ்வாருடைய நாக்கிலே வந்து உட்கார்ந்துட்டானா எம்பெருமான். வந்து புகுந்து நல்லின் கவி, அந்த பரமபோக்கியமான சொல் தொடைகளாலே தூமுதல் பக்தர்க்கு, தூமுதல் பக்தர் என்னால் மூக்ஷுக்கள், மோட்சம் வேண்டும் என்று ஆசையுடையவர்கள், அந்த தூமுதல் பக்தர்க்கு தான் தன்னை சொன்ன. என்னுடைய காரியம் ஒண்ணுமே இல்லை இதுல, நான் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவனே ஏறி வந்து என்னுடைய நாக்குல உட்கார்ந்தான், உட்கார்ந்துண்டு அவனே அவனை பத்தி விஷயங்களை எல்லாம் அவனுடைய அடியவர்களுக்கு சொன்னான். அவ்வளவுதானே தவிர நான் பண்ணேன் என்ன ஒரு விஷயமும் கிடையாது. தூமுதல் பத்தர்க்கு தான் தன்னை சொன்ன. அது என்னை எப்படி அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான்? இவன் முதலாம். ஆமா, இவர் தான் சரியான ஆள், இந்த காரியத்தை பண்றதுக்கு இவர் தான் சரியான ஆள். அலுவலகங்கள்லாம் போனாக்கா நிறைய காரியங்கள் வச்சிருப்பா. அந்த காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது அதை அப்படியே கோல் விழுக்காட்டாலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஓ, இந்த காரியமா? இந்த காரியத்தை இவர் தான் சுவாமி பண்ணணும், இவர் தான் பண்ணணும். ஏன்னா இது ஏற்கனவே ஒரு நன்னா பண்ணியிருக்கார், இதுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணி பரிசெல்லாம் வாங்கியிருக்கார், இவர்கிட்ட கொடுத்தாதான் இந்த காரியம் சரியா இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் கொடுப்பா. மொத்தமா 10 காரியம் இருக்கு, இங்க 10 பேர் இருக்கா, ஆளுக்கு ஒண்ணு பண்ணுங்கன்னு அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டான். ஏன்னா அவளுக்கு எப்பவுமே எந்த காரியம் நடந்தாலும் அதுல இருந்து நல்ல உயர்ந்த பலன் கிடைக்க வேண்டும், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் சொல்றாரு, அது அவளுக்கு கிடைக்கணும்னா இது தேர்ந்தெடுத்து தான் அதை பண்ணணும். எம்பெருமான் என்ன பண்ணிட்டா? இந்த திருவாய்மொழியை உலகத்துக்கு எல்லாம் கொண்டு நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுக்கு சரியான ஒரு வியக்தியை தேடணும். அது யார் அப்படின்னா அது இவர் தான். இவர்கிட்ட இவர் வழியா வந்தா தான் அந்த காரியம் என்ன நடக்கும்னு இவன் முதலாம் என்று தத்தேத்தி, சரி இவரை தேர்ந்தெடுத்து இவருக்கு அந்த காரியம் எப்படி எல்லாம் பண்ணணும் என்ன எல்லாம் ஆழ்வாருக்கு தெரிவித்து அவன் நாமுதல் வந்து புகுந்து, சரி எதுக்கும் அவருக்கு சொல்லி கொடுத்து பண்றதை விட நாமே உள்ள போய் உட்கார்ந்துட்டே பண்ணிடலாம். என் நாமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தர்க்கு தான் தன்னை சொன்ன. அப்படி அவனே தன்னை பத்தி கவிபாடி கொண்டான். என் வாய் முதல் அப்பனை, என்னுடைய வாக்குக்கு முதல்வனான பெரிய உபகாரகனை என்று மறப்பனோ. என்று மறப்பனோன்னா என்ன அர்த்தம்? என்னைக்காவது மறக்க முடியுமா? நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, யாராவது நமக்கு உபகாரம் பண்ணா அவரை என்னைக்காவது நினைக்க முடியுமா அப்படின்னு நாம கேட்கிறோம். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, என்னைக்காவது மறந்தா தானே நான் அவரை நினைக்க முடியும். நாம என்ன பண்றோம்னா முழுக்க மறந்துட்டு என்னைக்காவது நினைக்க முடியுமான்னு கேட்கிறோம். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மறக்கவே இல்லையே, நான் எப்படி அவனை மறக்க முடியும்? அதனால எப்பவுமே அவனை மறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்றாரு. நினைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு நாம கேட்கிறோம். ஆழ்வார் அவனை மறப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ அப்படின்னு இந்த பாசுரத்திலே கேட்கிறார். இந்த பாசுரத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐதிஹ்யம், ரொம்ப அழகான ஒரு ஐதிஹ்யம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐதிஹ்யம் தான் இது. இங்கே அருளி செய்யும் வார்த்தை, திருப்புத்துக்கு கிழக்கே கரியமாணிக்காழ்வார் திருமன் சோபானத்திலே ஆளவந்தார் எழுந்தருளி இருக்க, உடையவர் திருப்புத்துக்கு கிழக்காக எழுந்தருளி இருக்கிறவரை கண்டு ஆம் முதல்வன் இவன் என்று அருளி செய்தாராம் என்று இந்த எம்பெருமானார் அப்போ இளையாழ்வாரா இருக்கார். இளையாழ்வார் யாதவ பிரகாசனிடத்திலே அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆளவந்தார் திருவரங்கத்தில் இருக்கிறார். இந்த திருவரங்கத்தில் இருக்கிற ஆளவந்தாருக்கு இப்படி சில செய்திகள்லாம் போறது. என்ன செய்திகள்? யாதவ பிரகாசனுடைய ஒரு கோஷ்டியிலே அந்த சிஷ்யர்களிலே ஒருத்தர் யாரோ இளையாழ்வார்னு பேராம். அவர் நன்னா ஆளவந்தார் சொல்லக்கூடிய, அதாவது அந்த யாதவ பிரகாசன் சொல்லக்கூடிய அபார்த்தங்களுக்கெல்லாம் கண்டித்து அவர் விசேஷமான பதில்களை எல்லாம் சொல்கிறாராம், நிர்வாகங்களை எல்லாம் வியாக்கியானங்கள் எல்லாம் அவர் பண்றாராம் அப்படின்னு அந்த விஷயம் ஆளவந்தார் வரைக்கும் போச்சு. ஆளவந்தார் நேரே காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டார். எழுந்தருளின பிற்பாடு திருக்கச்சி நம்பிகள் அவர் காஞ்சிபுரத்திலே இருக்கார். அவருக்கு நன்னா தெரியுமே இளையாழ்வார் யாருன்னு. அந்த இளையாழ்வாரை பார்க்கணும், யார் இப்படி விசேஷமா இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சொல்றது, இந்த கப்பியாசம் அந்த ஸ்ருதி அதெல்லாம் பார்க்கிறோமே, இதெல்லாம் சொல்றது யாருன்னு பார்க்கணும்னு ஆளவந்தாருக்கு ஆசை. சரி, பெருமாள் கோயில் தேவப்பெருமாள் சன்னிதியில வந்து ஆளவந்தார் எழுந்தொழி இருக்கிறார். எங்க இருக்கிறார்? கரியமாணிக்காழ்வார் முன்பின் சோபானத்திலே, அதாவது கரியமாணிக்காழ்வார் சன்னிதின்னு ஒரு இடம் இருக்கு. காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலுக்கு போனவாளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நேர உள்ள போறோம், துவஜஸ்தம்பம் தாண்டி பலிப்பீடம் தாண்டி உள்ள போன உடனே இந்த தொண்டரடிப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் பெருமாளுக்கு
நித்தியம் புறப்பாடு கண்டால் அங்கே திருவந்திக்கா பாருது. அந்த தொண்டர்படியை தாண்டி உள்ளே போனாக்கா அங்கே கண்ணாடி அறை அபிஷேக மண்டபம்னு இருக்கு. அபிஷேகம் நாம நேரம் இப்படி கண்ணாடி அறையை பார்த்து போகும்பொழுது அங்கே வலது பக்கம் தாயார் சந்நிதி, இப்படி ஏறி தாயார் சந்நிதிக்கு போகணும். ஆனால் அப்படி போகாமல் இடது பக்கம் கிளி மண்டபம்னு இருக்கும். அந்த மேடு ராமர் மேடுன்னு சொல்லுவாது. அங்கே கிளி மண்டபம், ராமர் சந்நிதி, யாகசாலை எல்லாம் இருக்கும். அங்கே அதுலேருந்து அப்படியே படி ஏறி திருப்பி கீழே படி இறங்கணும். இறங்கினாக்கா அங்கே திருவனந்தாழ்வான் சந்நிதி, அந்த பிரகாரத்துக்கே ஆளவந்தார் பிரகாரம்னு பேர். ஆளவந்தார் அங்கே எம்பெருமானாரை கடாட்சித்ததுனாலே அந்த ஒரு சுத்துக்கே ஆளவந்தார் திருச்சுத்து அப்படின்னு பேரு. மடப்பள்ளி பிரதட்சணம்னு சொல்லுவார். மடப்பள்ளியும் அங்கதான் இருக்கு. திருமடப்பள்ளி அங்க இருப்பதனாலே மடப்பள்ளி பிரதட்சணம்னு சொல்லுவா. அங்க கீழே இறங்கின உடனே திருவனந்தாழ்வார் சந்நிதி, அதுக்கு மேலே இந்த திருப்புத்து, அந்த புத்துக்கு இன்னும் கிழக்கே போனா கரியமாணிக்காழ்வார் சந்நிதின்னு ஒரு சந்நிதி. அங்க ஆளவந்தாரும் திருக்கச்சி நம்பிகளும் எழுந்தொழிருக்கிறார்கள். இந்த இளையாழ்வாரை பார்க்கணும். இளையாழ்வார் என்ன பண்றார், இங்க யாதவ பிரகாசனோட அந்த கோஷ்டியில அப்படி வந்துட்டு இருக்கார். ஆளவந்தார் அந்த திருக்கச்சி நம்பிகளை பார்த்து கேட்டார், இங்க யாரு இந்த இளையாழ்வார் யாரு அப்படின்னா, அப்போ திருக்கச்சி நம்பிகள் அந்த இளையாழ்வாரை அடையாளம் காட்டுறார். அதோ அங்க சிவந்து நடுகி ஆஜானுபாகுவாய் வருகிறாரே அவர் தான் இளையாழ்வார் அப்படின்னு ஆளவந்தார் இடத்துல தெரிவித்தார். உடனே அவர் ஆளவந்தார் அப்படியே கட்டாட்சம் பண்ணி அந்த இளையாழ்வாரை பார்த்து உடனே மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சுட்டாராம். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி, ஆம் முதல்வன், இவன் முதலாம், இவன் தான் நம்முடைய தரிசனத்துக்கு முதல்வனாக வரப்போகிறவன் அப்படின்னு அந்த ஆச்சாரியனுடைய கடாட்சம் இளையாழ்வார் பேரிலே என்னைக்கு பட்டுதோ அன்னைக்கே அவர் முதல்வனாக ஆகிவிட்டார். அன்னைக்கே அவர் சம்பிரதாயத்தினுடைய ஒரு தலைவராக அவர் இந்த எம்பெருமானார் தரிசனம்னு இன்னைக்கு இந்த சம்பிரதாயத்துக்கு பேர் வந்தது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா ஆளவந்தார் அன்றைய தினம் அவருக்கு கடாட்சித்தது தான், அவரை கடாட்சித்தல் தான். அது நிறைய விஷயங்கள்லாம் அங்க தெரிவித்துக் கொண்டே போவார்கள். அவர் யோசித்து பார்த்தார், அவரிடத்துலதான் அந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகம் இருந்தது. அந்த பவிஷ்யதாச்சாரியரை போலே எம்பெருமானார் இருந்தார், அந்த இளையாழ்வார் இருந்தார். ஓ, இவர் தான் அவர் போல் இருக்கு, நம்மாழ்வார் கலியங்கடும் கண்டு கொண்மின்னு கொடுத்தாரே, அவர் அந்த ஆச்சாரிய இவர் தான் ஆளவந்தார் தெரிஞ்சுட்டார். சரி, இவர் தான் முதல்வன் அப்படின்னு ஆளவந்தார் நிர்ணயம் பண்ணார். சரி, உடனே இவர் தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு முதல்வர்னா, இவர் எங்கேயோ யாருண்டியோ என்னமோ படிச்சுட்டு இருக்காரு, தரன்னு அவரை இழுத்துன்னு போக வேண்டாமோ, உடனே அவரை இழுத்துன்னு போயிடலாமே அப்படின்னா அப்படி பண்ணல. ஆளவந்தார் என்ன பண்ணார், நேர திருமலைக்கு போனார். தேவப்பெருமாள் முன்னாடி ஒரு சரணாகதி பண்ணார். எஸ்ய பிரசாத கலையா பதில சுருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷதி சுத்தம் லபதேஜ வந்தியா தந்தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி என்று எம்பெருமானார் சீக்கிரமே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வர வேண்டும் என்று தேவப்பெருமாளிடத்திலேயே அந்த சரணாகதியை ஆளவந்தார் செய்தார். அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா நிறைய அதுல விசேஷமான சுவாபதேசார்த்தங்கள்லாம் இருக்கு. அது உள்ள நம்மளால இன்னைக்கு போக முடியாது. நமக்கு இருக்கிற அவகாசமே ரொம்ப குறைவு. அப்படி ஆளவந்தார் அந்த இளையாழ்வாரை பார்த்தார். இளையாழ்வாரை பார்த்த உடனே தாம் ஆராதித்து கொண்டு வருகின்ற தம்முடைய அந்த நாதமுனிகள், அவருடைய பாட்டனார் நாதமுனிகள் ஆராதித்து வந்த அந்த பவிஷ்யதாச்சாரியர் அவர்தான் இவர் என்று ஆளவந்தாருக்கு தெரிந்தது. அது தெரிந்த உடனே இவர் இன்னும் வேற எங்கேயோ வாசிச்சுட்டு இருக்காரு, இவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வரணுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நேர பிடிச்சி இழுத்துன்னு போயிடலாமான்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது, தேவப்பெருமாளிடத்திலே பிரார்த்திப்போம் என்று சொல்லி நேர போய் தேவப்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்தார். அதுக்கப்புறம் இந்த சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானாரை கொடுத்தவர் யாருன்னால் இந்த தேவப்பெருமாள் தான். சம்பிரதாயத்துக்கு என்னைக்கு ஆபத்து வந்தாலும் அதை காப்பாற்றக்கூடியவர் தேவப்பெருமாள். மற்ற பெருமாள்லாம் சாதாரண அசடு மாதிரி மாட்டிப்பா பிரச்சனைகள்ல. ஆனா தேவப்பெருமாள் எப்படின்னா, சம்பிரதாயத்துக்கே ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையிலிருந்து சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடியவர் தேவப்பெருமாள். அவர் விரைவிலே சம்பிரதாயத்தை காப்பாற்ற போகிறார் என்பதையும் நாம அதே பிரார்த்தனையோடு தான் எல்லாரும் இருக்கிறோம். அவர் காப்பாற்ற வேண்டும் என்று சம்பிரதாயத்தை அவர் காப்பாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனை இந்த சமயத்திலேயும் அடியேன் செய்து கொள்கிறேன். இல்ல கேட்கக்கூடிய ஸ்ரோதாக்கள் அத்தனை பேரும் அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டியது. அதுக்கு மேலே ஆளவந்தார் சரணாகதி, அதாவது எம்பெருமான் தேவப்பெருமானத்திலே சரணாகதி பண்ணார். அப்படி பண்ணி அந்த எம்பெருமானாரை இங்கே தரிசன ஸ்தாபகராக அவர் பெற்றார் என்று பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த விஷயமும் இந்த விஷயமும் எவ்வளவு ஒத்து போறது பாருங்க. எங்கேயோ இருந்த என்னை ஆம் முதல்வன் என்று எம்பெருமான் தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து தூமுதல் பத்தற்கு தாம் தன்னை சொன்ன என்று தெரிவித்தார் நம்மாழ்வார். அந்த பாசுரத்தை கொண்டே இவன் முதலாம் என்று ஆச்சாரியனுடைய கடாட்சம் எம்பெருமானார் பேரிலே, அந்த இளையாழ்வார் பேரிலே விழுந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்கு இந்த பாசுரத்தை தான் எம்பெருமான் ஆளவந்தார் அங்கே உபயோகப்படுத்தினார்னா நிறைய விஷயங்கள் இந்த ஐதிக்கியத்தை தெரிந்து கொண்டே போகலாம். ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமா பேசுறதே திவ்ய பிரபந்த பாசுரங்களை கொண்டுதான் பேசுவான்னு தோத்துறது நமக்கு. அப்படி
நிறைய விஷயங்கள் இந்த ஐதீகத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு ஐதீகம். நிச்சயமாக எல்லோரும் இதெல்லாம் இந்த ஐதீகத்தினுடைய விளக்கத்தை எல்லாம் அடியனுடைய தகப்பனார் வாழும் வாக்கும்னு எழுதியிருக்காரு. அதுல என்னன்னா விவரமாக எழுதி அருளி இருக்கிறார். அடுத்து அந்த இடத்துல என்ன வாசிக்க வேண்டியது, இன்னும் குரு பரம்பரையிலேயும் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நன்னா வாசித்து எப்பேற்பட்ட சம்பிரதாயத்திலே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு பெருமை நமக்கு அது புரிய வேண்டும். அப்பதான் அந்த சம்பிரதாயத்துக்காக நாம் ஏதாவது பண்ணணும்னு தோணும். எப்பேற்பட்ட சம்பிரதாயத்தில் நாம் வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சா தானே, ஓஹோ இதுல நான் வந்திருக்கிறேன், அப்ப இதை நான் பின்பற்ற வேண்டும், இதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் தோன்றும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டால் இந்த ஒரு கட்டத்தை எல்லாம் நன்றாக நாம் வாசித்து கேட்டு பார்த்தால் அப்ப நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய பெருமை நமக்கு நன்றாக விளங்கும் என்பதையும் இந்த விஷயத்தை அடியேன் இங்கே விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அடுத்தது 4வது பாசுரம். கீழே என்ன சொன்னார்? தானே தன்னை கவிபாடி விட்டு கொண்டானாகில் ஒரு ஆச்சரியம் இல்லை, பாடுகைக்கு பாங்கின்றியே இருக்கின்ற என்னை தப்புதல் இல்லாமல் கவிபாடின என்னை கொண்டு தப்புதல் இல்லாமல் கவிபாடின இந்த மகோபகாரத்தை நான் எங்கனே மறக்க முடியும் என்கிறார். அதே விஷயம்தான். இதுல என்ன விஷயம்னா, அவனே பாடியிருந்தான்னா பிரச்சனையே இல்லை. ஆனா என்னை கொண்டு இந்த திருவாய்மொழியை பாடுவித்தானே, நான் எப்படிப்பட்டவன், ஒப்பிலா தீவினை, ஏன் நிறைய பாவத்தை பண்ணியிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள்லாம் அதுல தட்டாதபடி இவன் திருவாய்மொழியை பாடுவித்துக் கொண்டானே என்று அவனை எப்படி நான் மறக்க முடியும்? அப்பனை என்னு மறப்பன் என்னாகியே தப்புதலின் நீ தனை கவிதான் சொல்லி ஒப்பிலா தீவினையேனை உய்ய கொண்டு செப்பமே செய்து திரிகின்ற சீர்கண்டே. என்னாகியே என்னை கொண்டே தப்புதலின் நீ ஒரு வகையான அவத்தியமும் தட்டாதபடி, என்னுடைய சம்பந்தத்தினால நிறைய அவத்தியங்கள் ஏற்படும். நிறைய தளிகை பண்ணா கூட யாரோ நன்னா தளிகை பண்றவர் தளிகை எல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். கடைசியில என்ன சொல்லுவார், யாரோ ஒரு சிஷ்யன் கிட்ட, எல்லாம் பண்ணிட்டாண்டா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் உப்பு ஒரு கடுகு தாளிச்சு கொட்டி இறக்கிடுறா கீழே, உப்பு போட்டு கடுகு தாளிச்சு கொட்டி இறக்கிடுறா கீழேன்னு போயிடுவார். இவன் என்ன பண்ணுவான், அவர் நன்னா பண்ணியிருந்த ஒரு தளிகைய இவன் கடுகு தாளிக்கிற பேர் வழின்னு அது எத்தையோ பண்ணி அதை காந்தடிச்சு கருகடிச்சு மொத்த தளிகையும் சரியா இல்லாதபடிக்கு ஆக்கிடுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருத்தனுடைய தோஷம் என்ன ஆகுது, அது கலசாமல் அவனிடத்துல இருந்து காரியத்தை பெறுவது என்பது ரொம்ப கஷ்டம்னு பார்க்கிறோம். ஆனா எம்பெருமான் நீங்க என்ன பண்ணிருக்கான்னா, பெரிய தோஷ பூயிஷ்டனான என்னை கொண்டு இந்த திருவாய்மொழியை பாடுவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் என்னுடைய தோஷங்கள், என்னுடைய ஒப்பிலா தீவினையன், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அந்த பாவத்தினால நிறைய எனக்கு இந்த பிரம பிரமாதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் தட்டாதபடி இந்த திருவாய்மொழியை பாடுவித்துக் கொண்டானே. தப்புதலின் நீ ஒரு வகையான அவத்தியமும் தட்டாதபடி தன்னைத்தான் கவி சொல்லி தன்னைத்தானே கவி பாடி ஒப்பிலா தீவினையேனை ஒப்பற்ற பாப்பியான என்னை உய்யக்கொண்டு உஜ்ஜீவிப்பிக்க திருவுள்ளம்பத்தி செப்பமே செய்து திரிகின்ற சீர்கண்டே. எனக்கு ரட்சணமே பண்ணி கொண்டு போகின்ற அந்த சீலம், சீரனால் அவனுடைய சீல குணத்தை, சௌசீல்ய குணத்தை, அப்பனை என்று மறப்பனோ, அந்த சீலத்தை எல்லாம் நான் பார்த்த பிற்பாடு இந்த எம்பெருமானை என்றைக்காவது நான் மறக்க முடியுமா? அவனை நான் மறக்கவே முடியாது என்று இந்த இடத்துல இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான ஒப்பிலா தீவினையேனை அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம் முதலானவற்றில் தான் ஒப்பில்லாதவனாய் இருக்குமா போலே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்களுக்கு எல்லாம் யார் ஒப்பில்லாதவன்னா எம்பெருமான் தான். ஓத்தார் மிக்காரை இளையாய மாமாயா அப்படின்னு. அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷத்திலேயும் முதல்ல இருக்கக்கூடியவன் யாருன்னா நான் தான். ஒப்பிலா தீவினையேன் நான். எனக்கு ஒத்தாரும் கிடையாது, மிக்காரும் கிடையாது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு என்னையும் சொல்லலாம். ஆனா அவனை சொல்றது எப்படின்னா, உயர்ந்த கல்யாண குணங்கள்ல ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயனவன். நான் எப்படிப்பட்டவன்னா, தோஷ குணங்கள்ல நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்ன போன்றவர்கள் கிடையாது. அதிலே ஒத்தார் மிக்காரும் இல்லாதவன் நான். அப்படிப்பட்ட என்னை அடியோடு தீவினையின் நாற்றமே அறியாதவர்கள் பெரும் பேரு பெருவித்தருளினானே. தோஷம்ன்றது இல்லாத வாழ்க்கைலாம் கிடைக்கக்கூடிய பேரு, அதை காட்டிலும் உயர்ந்த பேரு எனக்கு கொடுத்திருக்கிறானே. இது என்ன ஔதாரியம், இது என்ன எப்பேற்பட்ட ஒரு ஔதாரிய குணம் இது, எம்பெருமானோட ஔதாரிய குணம் இப்படி இருக்கிறதே அப்படின்னு ஆழ்வார் இந்த 4வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தது 5வது பாசுரம். தன்னை கவிபாடுகைக்கு தக்க ஆற்றலும் ஆசையும் இல்லாதிருந்த என்னை கொண்டு உலகமெல்லாம் கொண்டாடும்படியான பாசுரங்களை பாடுவித்துக் கொண்டானே. என்ன
அந்த என்ன சர்வேஸ்வரனோ என்கிறார். கீழே என்ன சொன்னார்? தோஷங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு, என்னை கொண்டு பாடுவித்தான் அப்படின்னு சொன்னார். தோஷங்கள் இருக்கா இல்லையா அது கூட நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தோஷங்கள் இருந்தாலும் அது வெளியில தெரியாம நான் பார்த்துக்கிறேன் சுவாமி, நீர் வந்து இந்த காரியத்தை பண்ணும் அப்படின்னா, எனக்கு அதுல ஆசையே இல்லையே. எனக்கு எம்பெருமானை கல்பாடிக்க எம்பெருமானுக்கு எம்பெருமானை பத்தி இந்த மாதிரி திருவாய்மொழியை பாடணும் அப்படின்னு எனக்கு ஆசையே இல்லை. யாராவது என்னை வந்து திருவாய்மொழி பாடுன்னு சொன்னா, ஐயா அதெல்லாம் எனக்கு இது இல்லை சுவாமி, எனக்கு இதுலெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு இதுவே கிடையாது. நிறைய பேர் நீங்க சொல்றாரு கோயிலுக்கு வா, திருமணத்துக்கோ உபன்யாசம் கேடு அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு ஆசையே இல்லை சுவாமி, எதுக்கு என்ன கம்பல் பண்றீர் அப்படின்னு சொல்றான். இப்ப அவளை கொண்டு போய் நான் ஒரு கோயில்லையோ உபன்யாசத்திலையோ உட்கார வச்சா, அவனுடைய அந்த முழு மனதாக அவன் ஒரு காரியத்தில் ஈடுபடவில்லை என்னால் என்ன வரும்? அவன்கிட்ட இருந்து என்ன நாம் எதிர்பார்க்க முடியும்? ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அப்படி முதல்ல நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேல எனக்கு இதுல ஆசையே கிடையாது. பாவம் பண்ணியிருந்தா கூட இதுல ஆசை இருக்குன்னா ஏதோ அப்படியே கொஞ்சம் ஒப்ப வச்சிடலாம். ஆனா எனக்கு ஆசையும் இல்லை. அப்படி ஆசையும் இல்லாத என்னை கொண்டு இப்படி திருவாய்மொழி பாடுவித்துக் கொண்டான எம்பெருமான், இது என்ன சர்வேஸ்வரனோ என்று இந்த 5வது பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். சீர் கண்டு கொண்டு திருந்து நல்லின் கவி நேர்படையான் சொல்லும் நீர்மயிலாமையில் ஏர்விழா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை பார்ப்பறையின் கவி பாடும் பரமரே. சீர்கண்டு கொண்டு பகவத் குணங்களில் அவகாகித்து திருந்து நல்லின் கவி திருத்தமுற்று விலட்சணமான மதுரமான பாசுரங்களை யான் நேர்படச் சொல்லும் நீர்மயிலாமையில் நேர்த்தியாக பாடுகைக்குரிய சக்தி எனக்கு இல்லாமையாலே, அதுக்கு மேலே ஏர்விழா என்னை கொஞ்சம் கூட தகுதி இல்லை, ஆசை இல்லை. இந்த எம்பெருமானுக்கு இந்த திருவாய்மொழி பாடணும், எம்பெருமானை குறித்து இதை பாடணும்னு எனக்கு சக்தி இல்லை. அது முதல் விஷயம். சரி, சக்தி இல்லைன்னா கூட பரவாயில்ல, உமக்கு ஆசை ஏதாவது இருக்கா, ஒரு தகுதி இருக்கான்னா அதுவும் இல்லை, ஆசையும் எனக்கு இல்லை. அப்ப சக்தியும் இல்லாமல் ஆசையும் இல்லாத என்னை கொண்டு தன்னாக்கி எனக்கு விசேஷமான கடாட்சத்தை பண்ணி என்னால் தன்னை அப்படி கடாட்சிக்க பெற்ற அடியனை கொண்டு பார்ப்பர இன்கவி பாடும் பரமர் தன் விஷயமாக நிலவுலகம் முழுவதும் கொண்டாடப்படும் படியான இனிய பாசுரங்களை பாடும் பரம புருஷனாய் நின்றார் எம்பெருமான். என்ன ஆச்சரியம்! உலகம் பூரா இந்த திருவாய்மொழியை கொண்டாடுகிறது. எப்படிப்பட்ட திருவாய்மொழி? யார் சொன்ன திருவாய்மொழின்னா, நான் சொன்ன திருவாய்மொழின்னு உலகம் பூரா கொண்டாடுகிறார்கள். நான் எப்படிப்பட்டவன்னா, எம்பெருமானை குறித்து பாடக்கூடிய சக்தியும் இல்லாதவன், அவனை குறித்து பாடக்கூடிய ஆசையும் லவலேசமும் இல்லாதவன். என்னை கொண்டு இந்த திருவாய்மொழியை பாடுவித்துக் கொண்டானே எம்பெருமான் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் என்று எம்பெருமானை கொண்டாடுகிறார் 5வது பாசுரத்திலே. அடுத்தது 6வது பாசுரம், ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். இதுதான் இந்த அவதாரிக்கையில இந்த பாசுரத்தை எடுத்துதான் அழகா விவரித்தார் நம்பிள்ளை. தனக்கு சில பாசுரங்கள் வேணுமானால் அவற்றை பாடவல்ல மகா கவிகள் பலரும் உண்டே. நிறைய பேர் இருக்காளே, எம்பெருமானுக்கு ஒரு தன்னை பத்தின ஒரு கவி வேணும், அவ்வளவுதானே. மகாகவிகள் நிறைய பேர் இருக்கா. யார் யார் இருக்கா? வியாசர், பராசர, வால்மீகி பிரபிருத்திகளான மகர்ஷிகளும். ஒரு வியாசர் இருக்கார், எப்பேற்பட்ட ஞானம், வியாசம் ஆசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்றோம். அவரையே கொண்டு ஒரு திருவாய்மொழியை பாட வைத்து கொண்டிருக்கலாம். இல்லை என்னால் பராசரர், அதுக்கு மேலே வால்மீகி, எப்பேற்பட்ட ராமாயணம், வால்மீகி ராமாயணம்ன்றது தான் மூல ராமாயணம், ஆதி காவியம், இதெல்லாம் பண்ணாரே, அவரை கொண்டு இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவர்களை எல்லாம் மகர்ஷிகளை எல்லாம் விட்டு முதலாழ்வார்களும் உண்டாயிருக்க. ஒருவேளை எம்பெருமான் சொன்னான்னா, ஐயோ அவளுக்கெல்லாம் நான் வேற ஒரு போர்ட்போலியோ கொடுத்துட்டேன் ஆழ்வீர், அவளுக்கெல்லாம் சம்ஸ்கிருத கிரந்தங்கள் பண்ணும், நீர் விஷ்ணு புராணம் பண்ணும், நீர் மகாபாரதம் பண்ணும், நீர் வந்து ராமாயணம் பண்ணும்னு அவளுடைய லாங்குவேஜ் இடம் எல்லாம் வேற, எல்லாம் அவளை வடக்கே கொடுத்து அவள்லாம் இப்போ வெடிக்கையா சொல்றாள் வடக்கன்ஸ்ன்னு, அவள்லாம் அங்கே அமிச்சாச்சு. அவளெல்லாம் இங்கதான், இங்க தெற்கே தான் எனக்கு ஆள் வேணும், அதுக்கு தான் உண்மை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னானால், ஐயோ தெற்கே தேர்ந்தெடுத்து கூட நான் தானா கிடைச்சேன்? எனக்கு முன்னாடி எத்தனை பேர், 4 ஆழ்வார்கள் எனக்கு முன்னாடி 4 இருந்தார்களே. முதலாழ்வார்கள் இருந்தார்கள், திருமிஷி ஆழ்வார் இருந்தார், அவர்களையெல்லாம் விட்டு முதலாழ்வார்களும் உண்டாயிருக்க அவர்களை கொண்டு கவி பாடுவித்துக் கொள்ளாதே, என்னை கருவியாக கொண்டு கவி பாடுவதே என்று தலை செய்கிறார். தமிழ்ல தான் வேணும், தெற்கேந்து தான் மனுஷியா வேணும்னா முதலாழ்வார்களை கொண்டு பாடியிருக்கலாமே. அதையெல்லாம் விட்டுட்டு நீ என்னை தேர்ந்தெடுத்தாயே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இன்கவி பாடும் பரமகவிகளால் தன் கவிதாம் தன்னை பாடுவியாது இன்னு நன்கு வந்து என்னுடன் ஆக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தநாதனே. என் வைகுந்தநாதன், இந்த பரமபதநாதனான எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான்?
இன்கவி பாடும் பரம கவிகளால், மதுரமான கவிகளை பாடவல்ல பரம கவிகள், வியாசர், பராசரர், வால்மீகின்னு சொன்னோம். முதலாழ்வார்கள், இங்க இன்கவி பாடும் பரம கவிகள்னா விசேஷமாக முதலாழ்வார்கள் என்று காட்டுகிறார்கள். அப்ப நம்மாழ்வாருக்கு முதலாழ்வார்களை பத்தி நன்னா தெரிஞ்சிருக்கு. எப்படி சுவாமி தெரியும்? அவ வேற காலம், இவர் வேற காலம்னு சொல்றாளே அப்படின்னா, காலம் வேறையா இருக்கலாம். ஆனா ஆழ்வார் என்னைக்கு ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளை பெற்று விட்டாரோ அன்னைக்கே ஆழ்வாருக்கு எல்லா விஷயமும் தெரியுமே. அப்ப முன்னாடி முதலாழ்வார்கள் இருந்தா அவர் முதல் திருவந்தாதின்னு பண்ணார், இரண்டாம் திருவந்தாதின்னு பண்ணார்னா அதெல்லாம் ஆழ்வாருக்கு தெரியாமல் இருக்குமா? பிற்காலத்திலே மொத்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்தவரே ஆழ்வார் தானே. அதனால அவர்களுக்கு இந்த ஞானம் பரிபூர்ணமாக ஆகிவிட்டதுனாலே முன்னால யார் இருந்தா பின்னால யார் வரப்போறா, பின்னால வரப்போகின்ற பவிஷ்யதாச்சாரியரை பத்தி நம்ம ஆழ்வார் தெரிஞ்சிருக்கேன். முன்னால வந்த முதலாழ்வார்களை பத்தி தெரியாதா? ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரும் இந்த செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் இவர்கள் தெரிவிக்க மாட்டேன் என அவரும் முதலாழ்வார்களை பத்தி அங்கே தெரிவித்திருக்கிறார். அதனால ஆழ்வார்கள் அத்துணை பேருக்கும் மற்ற ஆழ்வார்களை பத்தின விஷயங்கள் நன்னாக தெரிந்திருக்கிறது என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்படி இன்கவி பாடும் பரம கவிகளால் தன் கவி தான் தன்னை பாடுவியாது, தனக்கு தகுதியான பாசுரங்களை தான் பாடுவித்துக் கொள்ளாமல், அப்படி அவர்களை கொண்டு பாடுவித்துக் கொள்ளாமல் இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி இப்பொழுது எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று என்னை கருவியாக கொண்டு என்னால் தன்னை வன்கவி பாடுகிறானே, என் வாயிலாக தன் விஷயமான சிறந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு கொள்கிறானே எம்பெருமான், இது என்ன ஆச்சரியம் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். என்ன அழகு அப்படின்னால், முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான் போல்வாரான செந்தமிழ் கவிஞர்கள் உண்டாயிருக்க அவர்களை கொண்டு தனக்கு வேண்டிய பிரபந்தங்களை எவ்வளவும் பாடுவித்துக் கொள்ளலாமே. ஏன் அவள்லாம் 100 பாட்டோடு நிறுத்திட்டாளே. முதலாழ்வார்கள் 3 பேரும் 100 பாசுரம், திருமங்கி ஆழ்வார் ஒரு 120, 96, அவர் ஒரு 216 பாசுரம், அவள்லாம் நிறுத்திட்டா. ஆனா எனக்கு பாரும் இப்போ 700க்கு மேல போயிட்டு இருக்கு ஆழ்வார். இப்போ இந்த க்ஷணத்துல ஆழ்வார் எத்தனை பாசுரம் அருளி செய்திருக்கிறாருன்னா, முதல்ல திருவருத்தம் 100, திருவாசிரியம் 7, அதுக்கு மேல 87, இப்போ ஒரு 700னா ஒரு 690 கிட்ட வந்துட்டோம். எல்லாம் சேர்த்தா இதுவே 900 பாசுரம் ஆயிடுத்து. இப்போ ஆழ்வார் இந்த கணத்துல ஆழ்வார் 900 பாசுரங்களுக்கு மேலே அருளி செய்திருக்கிறார். அப்போ அவள்லாம் நிறுத்திட்டானே பாதியில, அவளெல்லாம் 100 தலை கட்டி விட்டான். ஆனால் என்ன பண்ணிட்டான்னால், தனக்கு வேண்டிய பிரபந்தங்களை எவ்வளவும் பாடுவித்துக் கொள்ளலாம், அவளை கொண்டு 1000 பாட வச்சிருக்கலாமே. ஆனால் அது செய்யாதே, என்னை கொண்டு கவி பாடுவித்துக் கொள்ளும் அதுவே பிரயோஜனமாக வந்து, ஐயோ நீர் பாடினாத்தான் எனக்கு இந்த பெருமை வரும்னு ஆழ்வார் அதுவே ஒரு பரம பிரயோஜனமாக வந்து தான் ஸ்ரீ வைகுண்டநாதனான பெருமையை எனக்கு தோற்றுவித்து, எம்பெருமானுடைய அந்த வைகுண்டநாதனாக அவன் இருக்கக்கூடிய அந்த இருப்பை எனக்கு காட்டி கொடுத்து, அதுக்கு மேல என்ன பண்ணான்னா, என் பாட்டினாலேயே தனக்கு வைகுண்ட நாதத்துவம் சித்தித்ததாக நினைக்கும் அவனாய் இப்படி பாடுவித்துக் கொண்டானே. நான் ஏதோ பாடினதுனால்தான் அவன் வைகுண்ட நாதனாக ஆனான். அது வரைக்கும் அவன் இல்ல, அவனுக்கு அட்ரஸே இல்லாத போல பிளாட்ஃபார்ம்ல இருந்த மாதிரியும், நான் பாடினதுனால தான் அவனுக்கு இந்த புதிய வீடு கிடைச்ச வைகுண்டம் என்கிற இந்த வீடு கிடைத்தாற் போலேயும் அவன் இருக்கிறானே. இதை நான் இந்த நீர்மையை நினைத்து நான் என்ன சொல்லுவேன் என்று ஆழ்வார் இந்த 6வது பாசுரத்திலே உருகுகிறார். அடுத்த பாசுரம், என்னை கொண்டு பரம போக்கியமான கவியை பாடுவித்துக் கொண்ட பரம உபகாரத்திற்கு இவனை காலமுள்ளதனையும் அனுபவித்தாலும் திருப்தி பெற மாட்டேன் என்கிறார். ஐயோ, இவன் எனக்கு பண்ணிருக்கிற உபகாரத்தை நினைத்தால் என்னி வரைக்கும் இவர் அனுபவிக்கணும், இன்னும் 1 வருஷம் அனுபவிக்கணும் சுவாமி, அப்பதான் எனக்கு திருப்தி ஏற்படும். இல்ல 1 வருஷம் போறாது, இன்னும் 10 வருஷம், இல்ல இன்னும் 20 வருஷம், 50 வருஷம் அப்படின்னா, அப்படிலாம் வருஷம்லாம் ஆழ்வார் போடவே போறது இல்லை. கால தத்துவம் உள்ளதனையும் அவனை அனுபவித்தால் தான் எனக்கு திருப்தி என்று சொன்னார். கால தத்துவம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா, அது நித்தியமான தத்துவம். அப்ப நித்தியமான தத்துவம்னா அதுக்கு முடிவே கிடையாது. அதே போல எம்பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும் என்னால் அதற்கும் முடிவே கிடையாது. அது முடிவில்லாத நான் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வைகுந்தநாதன் என வல்வினமாய்ந்தர செய்குந்தன் தன்னை என்னாக்கி என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ வந்தீங்கவி செய்குந்தன் தன்னை என்னால் சிந்தித்தார்வனோ. வைகுந்தநாதன் என வல்வினை மாய்ந்தர, பரமபதநாதனான எம்பெருமான் என்னுடைய பிரபல பாபங்கள் தொலையும்படி செய்பவனாய் குந்தன் தன்னை என்னாக்கி, குந்தன் என்னால் பரிசுத்தி பெற்றவன், தன்னை என்னாக்கி என்னோடு ஒரு நீராக கலந்து என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ, என்னை கொண்டு
தன்னை வைகுந்தநாதன் என்று அந்த புகழும்படி, என்னை புகழும்படி அவன் செய்துவித்தான். தன்னை வைகுண்டபதியாக புகழும்படி. வன் தீங்கவி, உதார மதுரங்களான பாசுரங்களை செய்குந்தன் தன்னை செய்யும்படியான உபகார ஸ்வபாவத்தை உடைய எம்பெருமானை சிந்தித்து என்னால் ஆர்வன், அதையெல்லாம் நான் அனுசந்தித்து எப்போது எனக்கு திருப்தி பிறக்கும் அப்படின்னா, திருப்தியே பிறக்காது. கால தத்துவம் உள்ளதனையும் எனக்கு திருப்தி பிறக்காது. அது வரைக்கும் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த 7வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்தது 8வது பாசுரம். என்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்துக் கொண்ட இந்த மகா குணத்திற்கு உபய விபூதியிலும் உள்ளாருடைய சக்தியையும் வாக்கு முதலிய உபகரணங்களையும் நான் ஒருவனே பெற்று அனுபவித்தாலும் திருப்தி பெறமாட்டேன் என்கிறார். ஒருவேளை ஆழ்வாரை பார்த்து கேட்டாலும், உம்முடைய வாக்கை கொண்டு அனுபவித்து அந்த நேரத்தில் காலத்தத்துவம் உள்ளதனை அனுபவித்தா திருப்தி பெற மாட்டேன்னு சொல்றீரே, இந்த உபய விபூதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாக்கையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அப்ப அனுபவிச்சா உமக்கு திருப்தி வந்துடுமா அப்படின்னா, அத்தனை பேருடைய வாக்கை கொண்டு அனுபவித்தாலும் எனக்கு திருப்தி பிறக்காது. ஏன்னா எம்பெருமான் எனக்கு பண்ணியிருக்கக்கூடிய உபகாரங்களை நினைத்தால் எப்படி எனக்கு திருப்தி ஏற்படும்? ஆர்வனோ ஆழியங்கை எம்பிரான் புகழ் பார்வின் நீர் முத்தும் கலந்து பருகிலும் ஏர்விழா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை சீர்பறையின் கவி சொன்ன திறத்துக்கே. ஏர்விழா என்னை, தகுதியத்த என்னை தன்னோடொக்க அருள் செய்து என்னால் தன்னை சீர்பற இன்கவி சொன்ன திறத்துக்கு, என்னை இட்டு தன் விஷயத்தில் சிறப்புண்டாம்படி இனிய பாசுரங்களை சொன்னபடிக்கு ஆழியங்கை எம்பிரான் புகழ். ஆழியங்கை நான் சக்கராயுதத்தை கையிலே ஏந்திய சக்கரபாணி, அந்த எம்பெருமானுடைய ஒரு புகழை, எம்பிரான் புகழ் பார் விண் நீர் முத்தும் கலந்து பருகிலும் ஆர்வனோ. பார் அப்படின்னால் என்ன? மண்ணில் உள்ளாரும் விண்ணில் உள்ளாரும் க்ஷீராப்தியில் உள்ளாரும் ஒன்று சேர்ந்து புகழ நேர்ந்தாலும் நாம் திருப்தி அடைய வேணும். அத்தனை பேரும் சேர்ந்து எம்பெருமானை புகழ்ந்தாலும் உமக்கு திருப்தி ஏற்படுமானா அப்ப கூட எனக்கு ஏற்படாது. ஏன்னா அவன் பண்ணியிருக்கக்கூடிய உபகாரங்கள் எவ்வளவு பெருசு. அது கீழாக நாம் அவனை அவனுடைய புகழை பாட வேண்டும் என்னால் இந்த உலகத்திலே உள்ளன்னு இல்லை, உபய விபூதியிலே உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து அவனை பாடினாலும். கீழே ஆழ்வார் என்ன சொன்னார்? அவனை பாடுவோம் யானும் ஏத்தி ஏழுலகும் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்க இதும் அப்படின்னு ஆழ்வார் கீழே சொல்லியிருக்காரு. அப்ப அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து மயர்வர மதன பெத்த நானும் ஏத்துவது, அதுக்கு மேலே ஏழுலகும் முத்துமேத்தி பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை துதிப்பது, எம்பெருமானே வந்து எம்பெருமானை துதிப்பது, அது போருமானா அதுவும் போராது. அப்ப கூட எம்பெருமானை புகழ்ந்து முடிக்க முடியாதுன்னு சொன்னாரே, அது போல இத்தனை பேர் சேர்ந்து எம்பெருமானை புகழ்ந்தாலும் அந்த திருப்தி ஏற்படாது என இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். 8வது பாசுரம் இது. அடுத்தது 9வது பாசுரம். கீழ்ப்பாட்டில் சொன்னது தன்னையே இன்னமும் சிறிது சித்தரித்து பேசுகிறார். அதாவது கீழே சொன்ன விஷயத்தையே கொஞ்சம் விவரித்து இந்த 9வது பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். திறத்துக்கே துப்புரவாம் திருமாலின் சீர் இறப்பெதிர்காலம் பருகிலும் ஆர்வனோ மரப்பிலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை உறப்பல இன்கவி சொன்ன உதவிக்கே. மரப்பிலா என்னை, மரப்புக்கு விஷயமில்லாதபடி ஸ்மரணமே இல்லாதிருந்த என்னை. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஜாலம் இது. மரப்பே இல்லாத இருந்த எண்ணெய் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். மரப்பே இல்லாத இருந்த எண்ணெய்னா இது எந்த நிலை? இன்னைக்கு இருக்கிற நிலை இல்லை, முன்னால் இருந்த நிலை. மயர்வர மயர்நல மதிலம் எம்பெருமான் அருளினானே, அதை பெறுவதற்கு முன்னால் ஆழ்வார் இருந்த நிலை மரப்பில்லாத நிலை. எம்பெருமானை பத்தி நான் மறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஐயோ, அப்பவே ஆழ்வார் அப்ப எம்பெருமான் என்ன தெரிஞ்சுட்டு இருந்தாரா? மரப்பிலா என்னைன்னு ஆழ்வாரே சொல்றாரு. இப்ப முன்னாடியே ஆழ்வாருக்கு எம்பெருமானை பத்தி தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி அர்த்தம் இல்லையா. யாருக்கு மறப்பு இல்லாமல் இருக்கும்னா, ஒரு விஷயத்தை பத்தி நன்னா தெரிஞ்சவனுக்கு அது மறப்பே இருக்காது. இப்போ ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்குல வந்து சில குழந்தைகள்லாம் பார்க்கிறோம், ப்ராடிஜின்னு சொல்றா. அவளுக்கு என்ன நம்பர் கேட்டாலும் மல்டிபிளிகேஷனோ டிவிஷனோ எது கேட்டாலும் சட்டு சட்டு சட்டுன்னு சொல்லிடுவா. ஒரு நாள் கூட ஒரு முறை கூட தவறான விடையே சொல்ல மாட்டான். சரியா மறப்பில்லாமல் அவ சொல்லிடுவார்கள். இதோ ஒரு விதம், இவனுக்கு மறதியே கிடையாது அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தனுக்கு 1 1 2ன்னு கூட தெரியாது,
அவனிடத்துல போய் ஏதாவது கணக்கு கேட்டா அவனால என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒருத்தனை பார்த்து என்ன சொல்றோம்னா, இவனுக்கு மறதின்றதே கிடையாதுன்னு சொல்லு. ஏன் மறதியே கிடையாதுன்னா, இவனுக்கு முதல்ல விஷயம் தெரிஞ்சிருந்தா தானே அவனுக்கு மறதி ஏற்படும். எனக்கு விஷயமே தெரியாதே, ஒன்னு ரெண்டுன்னே அவனுக்கு தெரியாது. அதனால இவனுக்கு கணக்குல மறதியே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு விஷயம் தெரிஞ்சாதானே முதல்ல மறக்கிறதுக்கு ஒரு மறப்புன்றது என்னைக்கு ஏற்படுறது? ஒரு விஷயத்தை பத்தின ஞானம் ஏற்பட்டு அது ஏதோ ஒரு நாளடைவிலேயோ இல்ல வேற ஒரு காரணத்தினாலேயோ அதிலே ஒரு மறப்பு ஏற்படுகிறது. விஷய ஞானமே ஏற்படலைன்னு சொன்னா அதை பத்தின மறப்பு எப்படி ஏற்படும்? அதுபோல நான் எப்படி இருந்தேன் ஒரு காலத்துல. ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமான் என்கிற ஒரு வஸ்துவை பத்தியே எனக்கு தெரியாது, எம்பெருமானை பத்தி ஒரு விஷயமே எனக்கு தெரியாமல் இருந்தது. அதனால எம்பெருமானை பத்தி மறப்பில்லாமல் நான் இருந்தேன். இன்னைக்கு மறப்பில்லாமல் இருக்கிறதுன்றது அர்த்தம் வேற, அன்னைக்கு மயர்வர மதில நம்ம அருள்வதற்கு முன்னால் மறப்பில்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஆனா அது ரொம்ப அழகா ஆழ்வார் வார்த்தை ஜாலங்கள்ல அழகா சொல்றாரு. மறப்பிலா என்னை தன்னாக்கி தன்னோடொக்க விஷயீகரித்து என்னால் தன்னை என்னை கொண்டு தனக்கு பொருத்தமாக பல இனிய பாசுரங்களை பாடுவித்தான் எம்பெருமான். அப்படி என்னால் தன்னை உறப்பல இன்கவி சொன்ன உதவிக்கு, அப்படி இனிய பாசுரங்களை பாடுவித்த மகோபகாரத்திற்கு திறத்துக்கேய் துப்புரவாம் திருமாலின் சீர், எந்த விஷயத்திலும் பொருத்தமான சாமர்த்தியத்தை உடைய திருமாலின் குணங்களை, பொருத்தமான எம்பெருமானுக்கு பொருத்தமான அந்த குணங்களை இறப்பு எதிர்காலம் பருகிலும் ஆர்வனோ. நிகழ்காலத்துல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நான் இப்ப பருகி கொண்டிருக்கிறேன். ஆனால் கீழ்காலம் இறந்த காலம் இருக்கே, எதிர்காலத்துல நான் பருக போகிறேன், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப நிகழ்காலத்துல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை நான் அந்த முதல்லயே ஆழ்வார் சொன்னாரு, அவனுடைய சீர் படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே, செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்தாடி படிவானம் இறந்த பரமன் பரிவித்திரன் சீர் செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனேன்னு சொன்னாரு. இப்ப நிகழ்காலத்தில் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எதிர்காலத்திலேயும் அனுபவிக்க போகிறேன், அது ரெண்டும் எனக்கு தெரியும். ஆனா இறந்த காலம் ஆழ்வார் எத்தனையோ ஒரு கோட்டி ஜென்மமா விட்டுட்டாரே, அதெல்லாம் சேர்த்து ஒருவேளை நான் இப்பொழுது அனுபவித்தால் அப்ப எனக்கு திருப்தி ஏற்படுமா அப்படின்னா அப்பவும் திருப்தி ஏற்படாது. இப்ப கீழ்ப்பாசனத்தில் ஆழ்வார் என்ன சொன்னார், உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய அந்த வாக் சக்தியை கொண்டு எம்பெருமானை ஏத்தினால் திருப்தி பெறுமா அப்படின்னா அது திருப்தி பெறாது. சரி, அத்தனை பேரும் சேர்ந்து நிகழ்காலம் எதிர்காலத்துல மட்டும் ஏத்தினால் அது திருப்தி பெறுமானா, இறந்த காலத்திலையும் சேர்த்து ஏத்தினா அப்போது திருப்தி பெறுமானா அப்பவும் திருப்தி பெறாது. இந்த கணக்குல எல்லாம் கிராஃப்னு போடுவா, இப்படி இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ்னு போகும், ஒய் ஆக்சிஸ்னு போகும். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல போன பாசுரத்தை சொன்ன விஷயத்தை போட்டுக்கணும், எத்தனை பேர் உலகத்துல இந்த உபய பூத்தியில் உள்ளாரும் அப்படின்னு அதை இது பக்கம் போட்டுக்கணும். இந்த பக்கம் என்ன போட்டுக்கணும்னா நிகழ்காலம் எதிர்காலம் கழிகாலம் என்ன, அது மூணையும் போத்துக்கணும். அப்ப இது ரெண்டும் சேர்த்து எங்க ஒரு இடத்துல மீட் ஆகும் அப்படின்னா அது மீட்டே ஆகாது. ஏன்னா ஆழ்வார் எங்க மீட் ஆனாலும் எனக்கு அது திருப்தி உண்டாகாது அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அப்படி இறப்பெதிர்காலம் பருகிலும் ஆர்வனோ என்ன அந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். எவ்வளவு எம்பெருமானை அனுபவித்தாலும் எத்தனை பேர் சேர்ந்து அனுபவித்தாலும் அது எனக்கு திருப்தி உண்டாகாது என்ன உறப்பல இன்கவி சொன்ன உதவிக்கே, எம்பெருமான் எனக்கு பண்ணின அந்த உபகாரங்களை நினைத்து பார்க்குங்கால் எனக்கு இதெல்லாம் திருப்தி ஏற்படாது என ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல ரெண்டு ஆச்சாரியர்கள் சொன்ன நிர்வாகம், பிள்ளான் பணிக்கும்படி என்ன நஞ்சியர் பணிக்கும்படின்னு ரெண்டு நிர்வாகங்கள் காட்டியிருக்கிறார்கள் வியாக்கியானத்தில். பிள்ளான் என்ன சாதித்தார், இந்த உறப்பல அப்படின்னு அந்த உரங்கிற வார்த்தையை கொண்டு ரெண்டு பேர் ரெண்டு நிர்வாகம் சாதித்திருக்கிறார்கள். பிள்ளான் பணிக்கும்படி இந்த உறப்பல இன்கவி, உரன்ற வார்த்தைக்கு உறப்புன்ற வார்த்தைக்கு தகுதியான ஒரு அர்த்தம். அதை கொண்டு பிள்ளான் என்ன சாதித்தார், சர்வேஸ்வரனுக்கு சால உத்தது என்கிறார். எம்பெருமானுடைய பெருமைக்கு தக்கதான, அதாவது எம்பெருமானுடைய பெருமைக்கு தகுதியான என்ன பொருள் கொண்டு பிள்ளான் நிர்வகித்தார். ஆனால் நஞ்சியர் அவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, தன்னை உறப்பல இன்கவி சொன்ன என்றதற்கு சீரருளி செய்யும்படி எதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்று வேதங்கள் மீண்ட விஷயத்தை மறுபாடுருவ சொன்ன என்று தகுதியானன்றதுதான். அதையே இன்னும் அழகா ரொம்ப பரிஷ்காரம் பண்ணி தெரிவிக்கிறார் நஞ்சியர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வேதங்கள்லாம் என்ன பண்ணித்து
எம்பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு திரும்பி வந்துடுது. அப்படி வேதங்கள் அளவிட முடியாத, அளக்க முடியாத அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் ஆழ்வார் என்ன பண்ணார், அந்த வேதங்கள் மீண்ட விஷயத்தை மறுபாடுருவ சொன்ன. இந்த மறுபாடுருவன்னா அது அந்த காலத்தில் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடியம்னு சொல்றாள். அந்த மாதிரி ஒரு வெறும கத்தியால குத்தினா, அதுதான் அவ உதாரணம் சொல்லியிருக்கா. கத்தியால குத்தினா வெறுமை போகாது, வெறுமை குத்தினா அவன் பழிச்சிடுவான். ஆனா நன்னா டீப்பா அதை குத்தி அடுத்து அந்த இந்த முனை வெளியில அந்த பின்பக்கமா வந்துடணும் வெளியில. அப்படி வந்துட்டா தான் நிச்சயமா இவனால ஒண்ணுமே பண்ண பழைக்க முடியாதுன்னு அந்த காலத்துல சொல்ற. அப்போ ஒரு விஷயத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்க வேணும்னா அதுக்கு அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் மறுபாடுருவ, பூர்த்தியா விழாக்குலை கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே ஒரு கொலையோடு சேர்த்து ஒரு வாழைப்பழத்தை முழுங்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க என்ன சொல்ற, மறுபாடுருவ சொன்ன. என் வேதங்களாலேயே சொல்ல முடியாத விஷயத்தை ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், பரிபூர்ணமாக மறுபாடுருவ, பத்தும் பத்தாக, விழாக்குலை கொள்ளுதல், இதெல்லாம் அழகான ஒரு வார்த்தைகள் அந்த காலத்தில் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மறுபாடுருவ சொன்ன என்று நஞ்சியர் இங்கே தெரிவித்தாராம். ரொம்ப அழகான ஒரு விஷயம். 9வது பாசுரம். அடுத்தது 10வது பாசுரம். ஆழ்வார் இதையே சொல்லிட்டு இருக்கார். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன முடிவு பண்ணார்னா, சரி மறுபடியும் இதையே சொல்றதுல என்ன பிரயோஜனம், எம்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பிரத்யுபகாரம் பண்ணிடணும். நமக்கு பெரிய உபகாரம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவளுக்கு திரும்ப ஏதாவது நாம கொடுத்துடணும். அதனால அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல உயர்ந்த வஸ்துவா பார்த்து அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஆழ்வார் முடிவு பண்ணார். சரி, என்ன கொடுக்கலாம் எம்பெருமானுக்கு, தங்கம் கொடுக்கலாமா, வைரம் கொடுக்கலாமா, வைடூரியம் கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிராகிருதமான வஸ்துக்கள் இதெல்லாம் எம்பெருமானுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி, அதெல்லாம் வேண்டாம். எம்பெருமானுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கிஃப்டை கொடுத்துடலாம். என்ன கொடுத்துடலாம்னா, நம்முடைய ஆத்ம வஸ்து இருக்கே இதையே எம்பெருமானுக்கு பிரத்யுபகாரமாக ரிட்டர்ன் கிஃப்டா இதையே கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துன்னு போய் தன்னுடைய ஆத்ம வஸ்துவை நல்லா ஒரு வெள்ளி தட்டுல வச்சு, தங்க தட்டுல வச்சு, அதை வெல்வெட் துணியில வச்சு அதை சமர்ப்பிச்சிடலாம் அப்படின்னு போனார். இப்படி ஆழ்வார் போகும்பொழுது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாராம். ஐயோ, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்கணும்னு சொன்னா அது அவனுடைய அல்லாத வஸ்துவைத்தானே கொண்டு சமர்ப்பிக்க முடியும். ஆனா அவனுடைய வஸ்து, இந்த ஆத்ம வஸ்து எப்படி இருக்குன்னா, பண்டே உனதாம் பழ உயிரை நான் எனதென்று கொண்டேன் அப்படின்னு இந்த பிள்ளை பெருமாளை எங்கார் ரொம்ப அழகா ஒரு 108 திருப்பதி அந்த இதுல சாதிக்கிறார். இந்த ஆத்ம வஸ்து இருக்கே இது அவனுடையதுதான். அவனுடைய ஆத்ம வஸ்துவை கொண்டு போய் அவனுக்கே நாம சமர்ப்பிச்சு இதுதான்பா அவனுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொன்னாக்கா இது ரொம்ப தப்பு இல்லையா, இது களவு இல்லையா? அதனால அதையும் நாம பண்ண முடியாது. என்ன இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், அந்த தன்னுடைய ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிப்பதாக அவர் போய் அது வேண்டாம், அது அவனுடைய வஸ்து, அவனுக்கே மறுபடியும் சமர்ப்பிக்க முடியாது. அப்ப அவனுடைய வஸ்து அல்லாதது தான் அவனுக்கு சமர்ப்பிக்க முடியும். அவனுடைய வஸ்து அல்லாததுன்னு என்ன இருக்கு, இங்க எதுவுமே கிடையாது. அதனால அவனுக்கு செய்வது இங்கும் அங்கே, அவனுக்கு செய்வது ஒன்றுமில்லை இங்கும் அங்கே என ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உதவி கைமாறு என்னுயிர் எண்ண உத்தெண்ணில் அதுவும் தாங்க வந்தன்னது என்னால் தன்னை பதவிய இன்கவி பாடிய வப்பனுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்கும் அங்கே. உதவி கைமாறு, திருவாய்மொழி பாடுவித்துக் கொண்ட உதவிக்கு பிரத்யுபகாரம், அதாவது பிரத்யுபகாரம் பண்ணலாம் அப்படின்னா இந்த கல்யாணங்கள்லாம் பார்த்தா நிறைய பண்ணியிருப்பா. பொன் வீட்டார் கல்யாணத்தை எல்லாம் நடத்தி நகையை போட்டு இதை வாங்கி இது பண்ணுவா. கடைசியில் இந்த பிள்ளை வீட்டுக்காரா அவ என்ன பண்ணுவா, கல்யாண பையனுடைய அம்மா அப்பா எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சம்பந்தி பிரதிசம்பாவனை பண்ணியாச்சான்னு கேட்பார். யாராவது பெரியவா கேட்பா பண்ணியாச்சான்னு. ஐயோ அதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி பாதியார் என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு பஞ்சாதியை சொல்லி என்ன ஒரு புடவை, ஒரு வேஷ்டி, ஒரு வெத்தலை பாக்கு, தேங்காய். அவ பண்ணின உபகாரம் எவ்வளோன்னா, கல்யாண மண்டபம் புக் பண்ணி தங்கம் போட்டு இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு 3 வேளை தடபடலாம் பண்ணி என்ன நாதஸ்வர கச்சேரி என்ன அது என்ன எல்லாம் பண்ணியிருப்பா. அவளுக்கு பிரதி சம்பாவனையா அவ என்ன பண்ணுவான்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு வேஷ்டி, 2000 ரூபாய்க்கு ஒரு புடவை, அவன் 30 லட்சம் 40 லட்சம் செலவழிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பா. ஒரு வெத்தலை பாக்க வச்சு அவ கொடுத்துருவா. ஆனா என்ன அதுக்கு சமமாகுமான்னா சமமாகாது. ஆனா நம்ம ஏதாவது பண்ணோன்னு இருக்கணும் மோல்யோ, அதனால நான் பண்ணுகிறேன் சம்பந்தி பிரதி சம்பாவனை அப்படின்னு ஒரு பஞ்சாதியை சொல்லி அதை கொடுத்துடுவா. அது மாதிரி ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, ஏதாவது ஒரு பிரதி சம்பாவனை பண்ணிடலாம் எம்பெருமானுக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தார். உயர்ந்த வஸ்துவா கொடுக்கணுமே அப்படின்னு தன்னுடைய ஆத்ம வஸ்துவையே எடுத்துட்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சிடலாம் அப்படின்னு போனார். உதவி கைமாறு என்னுயிர் என்ன உத்தெண்ணில், என்னுயிர் என்ன, அதுக்கு பிரத்யுபகாரம்
என்னுடைய ஆத்மா என்று நான் முதலிலே நினைத்தேன். ஆனால் உத்து எண்ணில் ஆஹா நன்னா யோசித்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, இத்தனை நாளா நான் என்னுடைய ஆத்ம வஸ்து என்னுடையது நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே எனக்கு புரிஞ்சுது, அது யார்? யானே நீ, என் உடமையும் நீயே. நானே உன்னுடைய வஸ்து, என்னிடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் உன்னுடைய வஸ்து. அப்படி பார்த்த பிற்பாடு நானே உன்னுடைய வஸ்துன்ன பிற்பாடு நான் எதை சமர்ப்பிக்க முடியும் உனக்கு? எதையுமே சமர்ப்பிக்க முடியாது. எனதாவியார் எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீழ்வது என்பதுண்டே. எனதாவி தந்தொழிந்தேன்னு சொன்னார். ஆனா அப்புறம் என்ன சொன்னார் அதே ஆழ்வார்? எனதாவியார் யானார், என்னுடைய ஆத்மா யாரு, நான் யாரு, எல்லாம் உனக்கு சேஷப்பட்டவைதான் எல்லாம். அதை கொண்டு போய் உனக்கே நான் சமர்ப்பிக்க முடியுமா? அதனால உத்து எண்ணில், என்னுயிர் என்ன உத்தெண்ணில், அதுவும் தாங்கவன் தன்னது. அந்த ஆத்மவஸ்துவம் அவனுடையது. எத்தனை நாளா அவனுடையது அப்படின்னா நியத ஸ்வமிதி பிரபுத்த தீஹி ஆளவந்தா இந்த விஷயத்தை அப்படியே ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிறார். அது எத்தனையோ காலமாக அது உன்னுடையது, அந்த ஆத்மவஸ்துன்றது உன்னுடையது. அப்ப எனதாவி ஆவியும் நீ, அதுவும் தாங்கவன் தன்னது. அதனால என்னால் தன்னை பதவியை இன்கவி பாடிய அப்பனுக்கு, தன்னை மதுரமாக பாடுவித்துக் கொண்ட எம்பிரானுக்கு, இங்கும் அங்கும், இந்த இங்குன்னா லீலா விபூதியிலே, அங்குன்னு சொன்னா நித்திய விபூதியிலே, ரெண்டு லோகங்களிலேயும் என்ன அவனுக்கு கொடுக்கக்கூடிய வஸ்து எதுவும் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன வஸ்து கூட அவனுடைய வஸ்துவே கிடையாது, நம்முடைய வஸ்துவே கிடையாது. அதனால எல்லாம் அவனுடைய, ஏற்கனவே எல்லாம் அவனுடைய வஸ்துக்கள். அந்த வஸ்துக்களையே கொண்டு போய் அதுல ஒரு வஸ்து எடுத்து இதுதான் உனக்கு பிரதி சம்பாவனைன்னு சொன்னா என்ன அநியாயம்? கிழையே சொன்னேனே சம்பந்தி பிரதி சம்பாவனைன்னு எல்லாம் அவர் பண்ணிட்டார். பொன்னாத்துக்காரர் எல்லாம் பண்ணிட்டார். அவரிடத்துலயே போய் சுவாமி எல்லாம் பண்ணிட்டு சீரலாம், ஒரு வேஷ்டியும் ஒரு புடவையும் எடுத்துன்னு வரணும்னு சொன்னார். இது எதுக்கு? இல்ல நீ எடுத்துன்னு வரணும்னு சொல்றேன் அப்படின்னா அவர்கிட்டயே வாங்கினார். இந்த சம்பந்தி ரொம்ப கெட்டிக்காரர், இந்த பிள்ளையோட அப்பா இருக்காரு, ஒரு ரூபாய் செலவழிக்காம கல்யாணம் பண்ணிட்டோம்னு பார்த்தார். அவரிடத்துல ஒரு வேஷ்டி புடவை எடுத்துன்னு வரணும்னார். எத்தனை பாக்கு பழம்லாம் அவரே வாங்கி வச்சிருக்கார். எல்லாம் எடுத்து அது மேல வச்சார். பஞ்சாதி சொல்லுன்னு வாத்தியாருக்கும் சம்பாவனை பண்ணி அவரே வச்சிருக்கார். அந்த வாத்தியாரையே சம்பாவனை பஞ்சாதி சொல்ல வச்சு அவர் கொண்டு வந்த புடவை வேட்டியே திருப்பி அவருக்கு கொடுத்துட்டாராம். சம்பந்தி பிரதி சம்பாவனை ஆயிடுத்து. அப்படின்னா என்னன்னு சொல்றது? சுவாமி 2 நிமிஷம் முன்னாடி என் கையில தான் வாங்கிட்டு போனார், அந்த வேட்டியே எனக்கு சம்பந்தி கொடுத்துட்டாரு, நல்ல சம்பந்தி தான், என் பொண்ணு எப்படிதான் வாத்துல வாழ போறாளோ அப்படின்னு கல்யாணம் முடிச்சா அவருக்கு திருப்தி ஏற்படாது. வருத்தம் தான், ஐயோ இந்த பொண்ணுக்கு இனிமே கஷ்டப்பட போறாளேன்னு கஷ்டம் தான் அவருக்கு ஏற்படுமே தவிர அப்படி இருந்தா என்ன? அது போல எம்பெருமானுக்கு ஒரு வஸ்துவை சமர்ப்பிக்கணும்னா அவனுடைய ஆத்ம வஸ்துவை எடுத்து அவனுக்கு சமர்ப்பிச்சாக்கா அது என்ன பிரயோஜனம்? எம்பெருமான் என்ன நினைப்பான்? ஓ என்னுடையதே எடுத்து நீ எனக்கே கொடுக்குறியா, அது என்ன, இதுக்கு பேர் என்ன சமர்ப்பணை அப்படின்னு எம்பெருமான் கேட்க மாட்டானோ. அதனால ஆழ்வார் என்ன சொல்லிட்டார்? எதுவும் ஒன்றும் இல்லை, செய்வது இங்கும் அங்கே. இங்கேயும் செய்ய முடியாது, ஒருவேளை இங்கதான் செய்ய முடியாது, அங்க போனா செய்யலாமா? இங்க கணக்கு எழுதி வச்சுக்கோ சுவாமி, இங்க செய்ய முடியாது, நித்திய விபூதிக்கு போன பிற்பாடு அவனுக்கு சம்பாவனை பண்ணிடலாம் அப்படின்னா அங்க போனாலும் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. அவனுக்கு பிரத்யுபகாரமாக செய்யக்கூடியது ஒன்று இல்லை என்ன அப்படியே இந்த திருவாய்மொழியை நிகமிக்கிறார். இந்த பாசுரத்தை அப்படியே வடமொழியிலே ஆள வந்தார், மொழிபெயர்க்கிறார். வபுராதிஷு யோபி கோபிவா குணதோசானி யதா ததா விதா ததயம் தவ பாத பத்மயோகோ அஹம் அத்யைவ மயா சமர்ப்பிதா. அப்படியே நான் சமர்ப்பிக்கிறேன், என்னையே நான் ஆத்ம வஸ்துவை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன அடுத்த க்ஷணம் அவர் என்ன சொன்னார்? மமநாத யதஸ்மி யோஸ்மியகம் யதஸ்தி யோஸ்மியகம், என்னிடத்துல என்ன இருக்கு, இல்ல நான் எப்படிப்பட்டவன், எல்லாம் சகலம் தத்தி தவைவ மாதவ, எல்லாம் அவனுடையது, அது உன்னுடையதுதான் எல்லாம் அப்படின்னு சொன்னார். அதனால அது எப்படி உன்னுடையதுன்னா ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு ஒண்ணுதே இல்ல, நியதஸ்வம், நியதமாக நெடுநாளாக உன்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்ம வஸ்து. அப்படி அந்த பிரபுத்த தீஹி இது எனக்கு ஏற்பட்டது. அதனால அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே, உனக்கு நான் என்னத்தை சமர்ப்பிப்பேன், என்னிடத்துல சமர்ப்பிப்பது ஒண்ணுமே இல்லையேன்னு ரொம்ப அழகான விஷயம். அப்ப ஏற்கனவே இது தெரியாத ஆழ்வாருக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஏன் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றார், அப்புறம் ஒண்ணு என்னது இல்லைன்னு சொல்றார். இதுவரை 10 தடவை சொல்லிட்டார். எனதாவியார் யானார் தந்த நீ கொண்டாக்கினேன்னு சொன்னார். எனதாவி ஆவி எனத யானே நீ என் உடமையும் நீன்னு சொன்னார். திரும்ப திரும்ப அதே தவிர யாராவது பண்ணுவாடான்னா அது எம்பெருமானுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணுமே என்கிற பதத்தத்தில நாம கொண்டு போய் இது ஆத்மவஸ்து சமர்ப்பிக்கிறேன்னு ஆழ்வார் சொல்றாரு. அந்த பதத்தை நன்னா யோசித்து பார்த்தால் ஐயோ இது கூட அவந்து இல்லையே, இது கூட என்னது இல்லையே, இதுவும் அவந்து தானே அப்படின்னு தோன்றது. சரி நான் பின் வாங்கிக்கிறேன், நான் கொடுக்கல அப்படின்னு மாறி மாறி அந்த எம்பெருமானுடைய எல்லாம் அவனுடைய வைலட்சணத்தை நினைத்து பார்க்குங்கால் ஆழ்வாரையே இப்படி பதற செய்கிறது
என்ன அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுடைய பெருமைதான் இங்கேயும் நமக்கு விளங்குகிறது. அப்படி ஆள வந்த, அதாவது அம்மாழ்வார் தெரிவித்ததை ஆள வந்தார் தெரிவித்தார். அந்த விஷயத்தை ரொம்ப அழகா இது ஒரு வேறொரு பிரகரணத்திலே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே மணவாள மாமனிகள் ஒரு சின்ன உதாரணமாக இதை காட்டுறார். அது காட்டினது இந்த பிரபத்தி விஷயமான விஷயம்தான். சரியா 125வது சூத்திரம். அது என்ன சூத்திரம்னா, அவன் தந்ததை கொடுக்குமிடத்தில் அடைவிலே கொடுக்கில் அனுபாயமாம், அடைவு கிட கொடுக்கில் களவு வெளிப்படும். அங்க இந்த உதாரணத்தை மட்டும் எடுத்துப்போம், சூத்திரத்தை எல்லாம் நிறைய எடுத்துன்னு போனா அது பெரிய விஷயமா போயிடும். அங்க மாமுனிகள் என்ன சாதிக்கிறார் என்னால் ஒரு அழகான ஒரு விஷயம், ஒரு உதாரணம் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு நாம போய் ஏதாவது ஒரு வஸ்துவை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அழகா ஒரு ஒரு உதாரணம் சொல்றார். ராஜமகேந்திரன் படி அப்படின்னு ஒரு திருவாபரணம் நம்பெருமானிடத்துல இருக்கிறது. இன்னைக்கு அந்த அந்த திருவாபரணம் இல்லைன்னு சொல்றா. அது எப்படின்னா, இப்ப நம்பெருமாள் எப்போ அந்த அழகிய மணவாளன் இந்த திருமார்பில நீலநாயகம்னு சாத்திக்கிறாரு, அதை வச்சு போனோம். அதுதான் ராஜமகேந்திரன் படின்னு வச்சுப்போம். அப்படிப்பட்ட அந்த ராஜமகேந்திரன் படி இருக்கே, அந்த ராஜமகேந்திரன் படியை ரகசியத்திலே களவு கண்டு ஓலக்கத்திலே கொடுக்குமா போலேயிலே இவன் கொடை என்ன மாமுனிகள் ரொம்ப அழகா ஒரு விஷயம் காட்டுற. சின்ன கதை மாதிரி பார்ப்போம். அது யாரோ ஒரு பெரிய பணக்காரர் நிறைய பணம் எல்லாம் சம்பாதிச்சு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் சேவைக்கு வந்தார். வந்த உடனே அவர் என்ன சொன்னார், நாளை கார்த்தால நான் ஒரு திருவாபரணம் சமர்ப்பிக்க போறேன் நம்பெருமாளுக்கு. அது போல ஒரு திருவாபரணம் நம்பெருமாளுக்கு கிடையவே கிடையாது, பெரிய திருவாபரணம் ஒன்று சமர்ப்பிக்க போறேன் அப்படின்னு. ஆஹா ரொம்ப சந்தோஷம், நான் சமர்ப்பிங்கோ அப்படின்னு. உடனே எல்லாரும் என்ன பண்ணா, கோயில்ல யானை மேல கொண்டு அம்மா மண்டபத்திலேருந்து யானையில கொண்டு வாங்கோ, நிறைய வாத்திய கச்சேரிலாம் வச்சு ஆச்சாரிய புருஷா ஸ்தலத்தார் எல்லாரும் கூட வந்து பெரிய தங்கத்தட்டுல அந்த ஒரு திருவாபரணத்தை பொட்டியில போட்டு வச்சிருக்கார். வெல்வெட் துணியில மூடி இருக்கார். பொட்டி என்ன திருவாபரணம்னு யாருக்கும் தெரியல, பெருசா சமர்ப்பிக்க போறார். ரொம்ப நல்ல கைங்கரியம் தான் அப்படின்னு ஆர்வமா எல்லாரும் வந்துட்டு இருக்கா. யானையில வந்து உள்ள சந்நிதி வரைக்கும் வந்தார், யானையில இறங்கினார். அந்த தங்கத்தட்டை அவரே எடுத்துன்னு வந்தார், பெரிய பொட்டி எடுத்துன்னு வந்துட்டு இருக்கார். இது நடுவுல கோயில் என்ன ஆயிருக்குன்னா, யாரோ ராத்திரி கதவை உடைச்சு நீலநாயகம் இருக்கு, ராஜமகேந்திர படின்னு சொல்றா, நாம நீலநாயகம்னு வச்சுப்போம். நீலநாயகம் காணாம போயிடுது. எவனோ திருடன் வந்தான், திருடிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு பக்கம் வாழலாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா, ஐயோ நீலநாயகத்தை காணுமே, போலீஸ் வரவழைங்கோ என்னன்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவர் பெருசா ஒரு இது பாட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா இவருக்கு நாள் கொடுத்துட்டோமே, இவர் வந்து பெருசா ஒரு பொட்டியில போட்டு ஒரு திருவாபரணத்தை கொண்டு கொடுக்குறார். உடனே பெருமாள் முன்னாடி வந்தா, அந்த பொட்டியை திறந்தா, ஒரு பக்கம் இவாளே ஐயோ நீலநாயகம் காணுமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், ஏதோ ஒரு புதுசா ஒன்று சமர்ப்பிக்கிறாரே அப்படின்னு அந்த சந்தோஷத்துலயும் எல்லாரும் இருக்கா. அந்த பொட்டியை திறந்து பார்த்தா அங்க என்ன இருந்ததுன்னா, அந்த நீலநாயகம் அதுல இருந்தது. இவன் தான் என்ன பண்ணிருக்கான், திருட்டு பையன், ராத்திரி கதவை உடைச்சு எடுத்துன்னு போய் அடுத்த நாள் காலத்தால தான் சமர்ப்பிக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தான். என்ன ஆகும், முதுகு தோலை உரிச்சிட மாட்டோட மொத்த பேரும் சேர்ந்து, ஓ நீ தான் திருடினியா, திருடினது மட்டும் இல்லாமல் அது என்னமோ ஒன்னதுன்னு சொல்லி நீயே கொண்டு வந்து கொடுக்குறிய, அதை தங்கத்தட்டுல வச்சு இத்தனை வாத்தியா என்ன யானை மேல வச்சு கொடுக்குறிய, உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு அங்கேயே அவனை மோட்சத்துக்கு அனுப்பிடுவா எல்லாரும் சேர்ந்து. அது மாதிரி எம்பெருமானுக்கு இந்த ஆத்ம வஸ்துவை நாம் சமர்ப்பிப்பதாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னா, இந்த கதை மாதிரிதான் இருக்கும். ஏற்கனவே அவந்து அதை திருடி நான் என்னதுன்னு நினைச்சுட்டு கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினான்னு சொல்றாளே, அது போல என்னதுன்னு நான் அதை அபிமானம் பண்ணி அபிமானித்து அதுக்கப்புறம் இல்ல இல்ல இது என்னது இல்ல உனக்கு நான் சமர்ப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. அதாவது இது என்னதுன்னு அபிமானித்து அதை நான் அவனிடத்துல சமர்ப்பித்தேனானால், சமிக்கணும், அவனிடத்துல சமர்ப்பித்தேனானால் அது என்ன தோன்றும்னா நம்முடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு தான் அதுல தோன்றும். நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது என்னைக்குமே அவந்து இல்லையே, என்னைக்குமே இது நம்மது இல்லையே, என்னைக்குமே இது அவந்து தானே, அப்ப எல்லா வஸ்துக்களையும் அவந்து தான். அப்படி இருக்கும் பொழுது புதுசா அவனுக்கு நாம என்ன சமர்ப்பித்து விட முடியும் என்றுதானே நாம் நினைக்க வேண்டும். அப்படி ஆழ்வார் என்ன சொன்னார், எதுவும் ஒண்ணும் இல்லை செய்வது இங்கும் அங்கே, இங்கு செய்யலாவதும் ஒண்ணும் இல்லை. அங்க போனா செய்யலாமான்னா அங்கேயும் எதுவும் செய்ய முடியாது. எல்லா வஸ்துக்களுமே எம்பெருமானுடைய சொத்துக்கள்ன்ற பிற்பாடு அவனுடைய சொத்தையே எடுத்து அவனுக்கு கொடுக்க முடியாது என்று இந்த திருவாய்மொழியை ஆழ்வார் தலை கட்டுகிறார். கடைசியா 11வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். இங்குமங்கும் திருமாலன் இன்ம கண்டு அங்கனே வன்குருகூர் சடகோபன் இங்கனே சொன்ன 1010 எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. இங்குமங்கும் இந்த விபூதியில் உண்டான ஆசிரிய வேளையிலும் அந்த விபூதியில் உண்டான கைங்கரிய திசையிலும் ரொம்ப அழகான விஷயம் இது. இங்க எம்பெருமானை நாம் திருவடி பத்துகிறோம், அங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம். இதுக்கு ஆசிரியன வேலைன்னு பேரு, அதுக்கு கைங்கரிய வேலை அப்படின்னு அதுக்கு பேர். அப்படி திருமாலன்று இன்ம கண்டு
திருமால் லக்ஷ்மிபதி அல்லது இங்கே எம்பெருமானை ஆசிரியிக்கிற சமயத்திலே நமக்கு பிராட்டியினுடைய புருஷகாரம் தேவைப்படுகிறது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற சமயத்திலே பிராட்டியும் உபேயமாக இருந்து நம்மிடத்திலே கைங்கரியம் கொள்ளுகிறாள். அப்ப ரெண்டு பேருமே அந்த ஒரு மிதுனமே உத்தேசம்னு சொல்றாள். இப்படி ஆசிரியன வேலையிலும் நமக்கு அந்த மிதுனம் உத்தேசியம், போக வேலை கைங்கரிய வேலையிலேயும் நமக்கு அந்த மிதுனம் அந்த சேர்த்தி உத்தேசியம் ஆகிவிடுகிறது. அப்படி திருமால் அன்று இன்மை கண்டு அங்கனே வன்குருவூர் சடகோபன் அவ்வண்ணமாகவே இருப்பரான ஆழ்வார் இங்கனே சொன்ன 1010 இப்படி அருளி செய்த 1000 பதிகம் இந்த 10 இருக்கே எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே. எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது அகிருதயமாகவோ சகிருதயமாகவோன்னு காட்டியிருக்கா. இந்த திருவாய்மொழி எல்லாம் கிடுகிடுன்னு வேகமா சொல்லிட்டே வரும் கோஷ்டியில. அப்படி சொல்லும் பொழுது ஆழ்வாருக்குண்டான பாவத்தோடய நாம சொல்றோம் இல்லையே, கோஷ்டி எப்ப முடிய போறதுன்னு நினைச்சுட்டு தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆழ்வாருக்கு கிடைத்த பயன் இப்படி அகிருதயமாக இந்த ஹிருதயத்தில் அந்த போக்கஸ் இல்லாம சொல்றவாளுக்கும் அந்த பலன் கிடைத்து விடும் என்று இந்த பதிகத்துக்கு தலை கட்டி பலன் சொல்லி ஆழ்வார் தலை கட்டுகிறார். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு பதிகம், ரொம்ப உயர்ந்த பதிகம். ஆழ்வார் ரொம்ப சந்தோஷமாக ஐயோ என்னை கொண்டு இந்த கைங்கரியத்தை எம்பெருமான் பூர்த்தி பண்ணி கொண்டானே அப்படின்னு சந்தோஷமாக அந்த உபகார ஸ்மிருதி தோத்த ஆழ்வார் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த திருவாய்மொழியிலே அனுபவித்தோம். மேலே ஆழ்வார் என்ன சொல்ல போறார், அடுத்த 7ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 10வது திருவாய்மொழியில ஆழ்வார் என்ன சொன்னார், இத்தனை நாள் மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டு இருந்தாரே, இப்ப மோட்சம் வேண்டாம்னு ஆழ்வார் சொல்ல போகிறார். சிந்தை மத்தொன்று நீ திறத்தரல்லா தன்மை, எனக்கு மோட்சம் கூட வேண்டாம், திருவாரன்மொழியிலே நீயும் பிராட்டியமா இருக்கக்கூடிய சேர்த்தியிலே உங்களை திருவாய்மொழி பாடுவித்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய கைங்கரை எனக்கு கிடைச்சா போறோம், எனக்கு மோட்சமும் வேண்டாம் என்று மேலே அந்த 7ஆம் பத்துன்றது ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப துக்கமா ஆரம்பித்தாலும் முடியும் பொழுது ரொம்ப 20 பாசுரங்கள் இந்த 2 பதிகங்களும் ரொம்ப சந்தோஷமாக முடியக்கூடிய ஒரு 10. நான் துக்கத்தில் ஆரம்பித்து சந்தோஷமா முடியக்கூடிய பதிகம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். சந்தோஷத்துல ஆரம்பித்து துக்கத்துல முடிகிற பத்துக்கள் நிறைய பார்த்திருப்போம். ஆனா இது துக்கத்தில் ஆரம்பித்து சந்தோஷமாக முடியக்கூடிய ஒரு 10 7ஆம் பத்து. அந்த 7ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழியை என்றைக்கும் என்றை என்கிற இந்த திருவாய்மொழியை யதா அவகாசம் யதாமதி அடியேன் இங்கே விண்ணப்பித்தேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. இந்த இன்றைய உபன்யாசம் அடியனுடையதே கிடையாது. இன்னைக்கு அடியன் பண்ண வேண்டிய உபன்யாசமே இல்லை. இந்த வீக்லி ஃபிளையர் பார்த்தாக்கா இன்றைய 7ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி என்பது ஸ்ரீ டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி அவர் பண்ண வேண்டிய உபன்யாசம். நான் கடைசி நிமிஷத்துல அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், கொஞ்சம் பண்ண முடியல, சிரமமா இருக்கும்னு சொன்னாராம் மடத்துல. உடனே மடத்துல அடியனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெங்கடேஷ் சுவாமியால முடியாதுன்னு சொல்றார், நீர் சொல்லிடுறீரா அப்படின்னு கேட்டா, ஐயோ பெரியவாள்லாம் இருக்கும்போது என்ன போய் கேட்கறீங்களே அப்படின்னு அடியன் சொன்னேன். சரி என்ன திருவாய்மொழி சொல்லணும், பெரியவாள்லாம் இருக்கா அவளெல்லாம் விட்டுட்டு என்ன போய் நீங்கள் கேட்கறீர்களே, எந்த திருவாய்மொழி சொல்லணும்னு கேட்டேன். என்னைக்கும் என்னைன்னு சொன்னான். ஓஹோ என்னைக்கும் என்னையா, ஆழ்வாரும் அதே தான் இந்த திருவாய்மொழியை சொல்லியிருக்கார். பெரியவாள்லாம் இருக்கும்பொழுது என்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்து கொண்டாயன்னு ஆழ்வார் சொன்னார். அது சரியா இந்த எனக்கு இப்போ அதே வார்த்தையை சொல்லும்படியாக அந்த திருவாய்மொழியே சொல்லி இங்க அதே வார்த்தையை சொல்லி அந்த திருவாய்மொழியே நான் இங்கே விண்ணப்பம் செய்ய போகிறேன் என்னால் அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரி வேற யாரும் தேட வேண்டாம், அடியேனே சொல்லிடுறேன். அந்த ஒரு விஷயத்தினுடைய அந்த ஒரு பொருத்தத்துக்காகவே பெரியவாள்லாம் இருக்கும்பொழுது என்னை கொண்டு இந்த திருவாய்மொழி சொல்றீங்களேன்னு அடியேன் கேட்டேன். என்ன திருவாய்மொழின்னு கேட்டா என்னைக்கும் என்னைன்னு சொன்னா, ஐயோ அதே தான் ஆழ்வார் சொல்லியிருக்கார், அதனால இந்த ஒரு பொருத்தத்துக்காகவே அடியேனே சொல்லிவிடுகிறேன் என்ன அடியேன் இந்த விஷயத்தை இந்த திருவாய்மொழியை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்தேன். அதெல்லாம் தப்புதலினி தனைக்கவி தான் சொல்லி ஒப்பிலா தீவினையனை உய்யக்கொண்டு என்று சொல்கிறா போலே ஒப்பிலா தீவினையனான அடியனை உய்யக்கொண்டு அடியனுக்கு இப்படிப்பட்ட கைங்கரியங்கள்லாம் கிடைத்தது சாட்சாத் ஆச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரகம், குறிப்பாக ஜீயர் சுவாமியினுடைய அனுகிரகமும் வாத்சல்யமும் தான் இதற்கெல்லாம் காரணம். என்ன ஆழ்வார் இப்படி ஒரு அலமருகிறாரே, இப்படி ஆழ்வார் துடிக்கிறாரே, அந்த துடிப்புல ஒரு பர்சன்டாவது நமக்கு வர வேண்டாமா, அது கூட இல்லாம நாம் இருக்கோமே என்றுதான் அடியனுக்கு இந்த திருவாய்மொழி அனுபவிக்கும் போது தோன்றுகிறது. இப்படி நம்முடைய சம்பிரதாயத்துக்காக நாம் உஜீவிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை விஷயங்கள் இத்தனை கிரந்தங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் பண்ணி போயிருக்கிறார்களே, அவர்களிடத்திலே நமக்கு கொஞ்சமாவது உபகார ஸ்மிருதி இருக்க வேண்டாமா என்று கொஞ்சமாவது இருக்க வேண்டும் என்று அடியனுக்கு இந்த திருவாய்மொழி அனுபவிக்கும் பொழுது அதுதான் தோன்று. எம்பெருமானிடத்திலே இருக்கிறதோ இல்லையோ அதை கூட விட்டுடுவோம், எம்பெருமான் கூட நமக்கு அவசியம் இல்லை. ஆச்சாரியர்களிடத்திலே குறிப்பாக கிரந்தங்கள்
திவ்ய பிரபந்தங்கள் வியாக்கியானங்கள் அருளி செய்த ஆச்சாரியர்களிடத்திலே நமக்கு எவ்வளவு உபகார ஸ்மிருதி இருக்க வேண்டும். அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டின காஞ்சி சுவாமி போன்ற மகான்கள், காலக்ஷேப ஆச்சாரியர்கள், உபன்யாசகர்கள், அவர்களிடத்திலே எல்லாம் நமக்கு எவ்வளவு உபகார ஸ்மிருதி இருக்க வேண்டும் என்று ஆழ்வாரை பார்த்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அதை அனுஷ்டிக்கவும் வேண்டும் என்ன அந்த விஷயமும் அடியனுக்கு அழகாக இங்கே தோன்றுகிறது. எல்லாம் நடக்கிறது என்னால் ஜி.எஸ். சுவாமியினுடைய ஒரு திருவடி பலத்தாலும் அவருடைய ஒரு கருணையினாலும் தான் இத்தனை வைபவங்கள் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 700 பாட்டு முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 300 பாசுரங்கள் தான். அத்தனை எல்லாரும் கேட்டு முதல் முறையாக ஒரு மடத்தின் மூலமாக ஒரு 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு நாள் தவறாமல் அவிச்சின்னமாக ஒரு நாளைக்கு 1.5 மணி காலத்துக்கு குறையாமல் வித்வான்கள் உபன்யாசம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு முன்னாலேயும் கிடையாது, இதுக்கு பின்னாலேயும் இறப்பெதிர் காலம் பருகிலும் ஆர்வனோன்னு ஆழ்வார் சொன்னாரு. நிகழ்ந்து பின்னாடி காலத்திலையும் கிடையாது, இது மேலேயும் இந்த மாதிரி நடக்க போறதில்லை. இது நிகழ்காலத்துல மட்டும் நடக்கக்கூடிய விசேஷமான வைபவம். எல்லோரும் அத்தனை பேரும் ஜி.ஆர். சுவாமிக்கும் இங்கே உபன்யசித்துக் கொண்டிருக்கிற வித்வான்களுக்கும் அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை இத்தோடு நிறுத்துகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.